ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சுன்னா ஆடியோ வீடியோ செக் பண்ணிடுவோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஸோ லைவ் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். எஸ், ஆல்மோஸ்ட் லைவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள்னால் என்ன, ஃபால்ட் எப்படி கிளியர் பண்ணணும், என்னோட ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டிக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோஸ் நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸை போகலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ, பிகாஸ் ஏன்னா ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும்ல, அதனால நம்ம ஒரு இன்ட்ரோ. ஓகேங்களா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்ட்டாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வி வில் சப்போர்ட் யூ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும்னு இல்லைப்பா. ஸோ யாரனால கண்டிப்பாக கால் பண்ணலாம், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதை தாண்டி நம்ம வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். பிஃபோர் நீங்கள் வந்து செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஃபரன்ஸ் கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வரப்போகிற ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸில் உங்களால் ஈஸியாக ஒரு வேலைக்கு போயிட முடியும். ஓகேங்களா? அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் ஓகே. இல்லைனா நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கன்னா அந்த பார்ட்டை நீங்களே எடுத்துக்க போகிறீங்க. ஓகேங்களா சார்? நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாலும் பிஃபோர் அங்கே கிளாஸஸ் பாருங்கள். கிளாஸஸ் வந்து அந்த கிளாஸஸ் பார்த்துட்டு கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ டிஎன்பிசி மட்டும் கிடையாது, மற்ற எல்லா எக்ஸாம்ஸோட கொஷின்ஸையும் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கான கிளாஸஸ் வந்து வர்த்தா இல்லையா அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்ஸ் பார்க்குறீங்க, ஒரு 2-3 வீடியோஸ் ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க, அடுத்ததாக அதில் போய்ட்டு கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் நம்மளோட கிளாஸஸ் உங்களுக்கு ஃப்ரம் A to Z உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பேசிக்கில் இருந்து தான் நம்ம டீச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும், கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. ஸோ நம்ம கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி லைவ் கிளாஸஸ்ப்பா. ஸோ ஒருவேளை உங்களால் அந்த கிளாஸஸை அந்த டைமுக்கு பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். ஸோ நம்ம எதுவும் வரி பண்ண வேண்டாம். அடுத்ததாக ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஆஸ் பர் த ஷெடியூல் படி தான் நம்மளோட கிளாஸஸ் போகும். அடுத்ததாக கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல் கிளாஸ் முடிஞ்சு ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் சீரியஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி ப்ரொவைடட். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வீக்லி ஷெடியூல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஷெடியூலில் நம்மளோட கிளாஸஸ் போயிட்டுருக்கும். ஸோ டெய்லி சண்டே வீக்கெண்ட்ஸில் நமக்கு வீக் டெஸ்ட் இருக்கும் அண்ட் டெஸ்ட் சீரியஸும் நமக்கு இன்க்ளூட் ஆகிடும். அடுத்ததாக ஸ்டெபிலிட்டி அப்படின்ற பாயிண்ட்டில் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை பார்த்தோம். ஸோ அடுத்ததாக டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்றத பார்த்தோம். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி எதுனால சார்? பிகாஸ் ஆஃப் த லோட் வேரியேஷன்னால். ஓகே, நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பிகாஸ் ஆஃப் என்னப்பா? லோட் வேரியேஷன்னால். ஓகே, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் லோட் வேரியேஷன். அடுத்ததாக இது கண்டினியூஸாக இருக்குமா இல்லைனா கொஞ்சம் டியூரேஷன் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்பாங்க. ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டின்றது எப்பவுமே இருக்குமா இல்லைனா கொஞ்சம் டைமில் அக்கர் ஆகிற டிஸ்டர்பன்ஸா? ஆக்சுவலாக திஸ் இஸ் டிஸ்டர்பன்ஸ். ஓகேயா? ஸ்டடி ஸ்டேட் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் நேரம் இருக்குமா ரொம்ப நேரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிளியரா? ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி தேர் இஸ் நோ டைம் லிமிடேஷன். இதுக்கு பொறுத்த வரைக்கும் டைம் லிமிடேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஃபார் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இப்படி கூட எழுதிக்கலாம். ஃபார் ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி தேர் இஸ் நோ டைம் லிமிட்டேஷன். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ எதனால அப்படின்னு நமக்கு தெரியும். பிகாஸ் இட் இஸ் ஸ்டடீடு with respect to load duration curve. ஸோ என்னோட லோட் கவர் வித் ரெஸ்பெக்ட் டுவாக வச்சு நம்ம படிக்கிறதுனால என்னோட ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்குன்னு பர்டிகுலராக டைம் லிமிடேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாதுப்பா. ஸோ அதாவது 2 செகண்ட் மட்டும்தான் இருக்கும்,
ஸோ 3 செகண்ட் மட்டும்தான் இருக்கும் இந்த ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பட் ஆனால் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபால்ட் டியூரேஷன் தான். ஃபால்ட்டுன்றது என்னப்பா, ஸோ இன்ஃபினிட்டி டைம் வந்து ஃபால்ட் கரண்ட் போகுமா? கிடையாது. அது அந்த சர்டெயின் 5 டியூரேஷன் தான். ஆனால் அதுக்குள்ளே என் எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணியிருக்கும். ஸோ கிளியராக நான் உங்களுக்கு அந்த ஃபால்ட் சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கரண்ட்டை ட்ரா பண்ணியிருப்பேன்ல, ஸோ அதை தான் திரும்ப ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபால்ட் கரண்ட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும். கிளியராக இந்த ஃபால்ட் கரண்ட் நம்மளோட சிஸ்டமை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அதை தான் நான் இந்த பாயிண்டில் எழுதுகிறேன். ஃபார் ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டின்றது அதுக்கெல்லாம் டைம் லிமிட்டேஷன் கிடையாது. பிகாஸ் இது வந்து லோட் டியூரேஷன் கர்வை பொறுத்துது. லோட் டியூரேஷன் கர்வ்ன்றது இட் இஸ் ஆல்வேஸ் வேரியிங் கர்வ், டைம் வேரியிங் கர்வ். ஆனால் நீங்கள் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், transient stability for transient stability there is a time limitation. For transient stability there is a time limitation. Time limitation அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா this is because of fault only. ஓகேங்களா, இது வந்து என்னோட ஃபால்ட்னால தான் transient ப்ராப்ளம் நடக்குது. ஓகேங்களா, because disturbance is high and it is only for short duration. Disturbance is high because it is studied with respect to faults and it is and it is for short duration. கிளியர்? இதுதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டின்றது எப்போப்பா, ஒரு டைம் லிமிட்டேஷன் இருக்கும். ஸோ இந்த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் நம்ம படிப்போம். ஸோ இந்த டைமுக்குள்ளே என் சிஸ்டமை வந்து ஐசோலேட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஐசோலேட் பண்ணலன்னா என்ன ஆகிடும், என் சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஆனால் இங்கே ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டிக்கெல்லாம் அது மாதிரி டைம் லிமிட்டேஷன் கிடையாது. ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து எப்போன்னா பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டாலும் ஸ்டெபிலிட்டி அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் லேட்டாகவும் பண்ணலாம். இந்த கேஸில் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டின்றதுல எங்கேயாச்சும் டைமு அது மாதிரி கண்டுபிடிச்சோமா, டைமோ ஆங்கிளோ நம்ம கால்குலேட் பண்ணோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஏன்னா அதுக்கு டைம் லிமிட்டேஷன் கிடையாது. ஸோ லோ டியூரேஷன் கர்வ்னால வரப்போகிற எஃபெக்ட் ரொம்ப பெருசாக இருக்காதுப்பா. அதை வந்து இந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிடணும். நம்ம கிளாஸ்லையும் பார்த்தோம், ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னா பை யூஸிங் த டபுள் லைனு, சீரியஸ் கெப்பாசிட்டரு, கரெக்டாக இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்த்தோமா. ஸோ இப்போ அதெல்லாம் என்ன பார்த்தோம், அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெடி ஸ்டேட்டில் உங்களோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் தான். ஆனால் இதை வந்து 5 செகண்ட்குள்ளே யூஸ் பண்ணிடணும், இதை வந்து லோ டியூரேஷனில் இந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதனா படித்தோமா. ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் லிமிட்டேஷன்லாம் கிடையாது, எப்போன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் டிரான்சியன்ட்னு வந்த உடனே ஸோ இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் ஃபால்ட்டுன்றது என்னப்பா, இட் இஸ் அ ஷார்ட்டர் டியூரேஷன்லேயே வந்து என்ன அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் லிமிட்டேஷன் இருக்குது. டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் அந்த டைம் லிமிட்டேஷன்ஸை நம்ம படிப்போம். கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபால்ட்டோட கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஃபால்ட்டுக்கு இவ்வளவு செகண்டுக்கு முன்னாடி நீங்கள் சர்க்கியூட் பிரேக்கரை ட்ரிப் பண்ணிடணும், ஃபால்ட் ஆகிட்டு. ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த கேஸில் உனக்கு எல்ஜி ஃபால்ட் ஆகுது. ஓகேயா, ஸோ ஒரு எல்ஜி ஃபால்ட்டு இந்த டைமில் ஆகுது. இங்கிருந்து நான் ஒரு 0.30 செகண்ட்ஸில் என்னோட ஃபால்ட்டை என்ன பண்ணிடணும், ஐசோலேட் பண்ணிடணும், ட்ரிப் பண்ணிடணும். அந்த ஃபால்ட்டி சிஸ்டமையும் என்னோட எக்ஸிஸ்டிங் பவர் சிஸ்டமையும் ட்ரிப் பண்ணிடணும். ஸோ அப்படி ட்ரிப் பண்ணாதான் என் சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் ட்ரிப் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா என் சிஸ்டம் அன்ஸ்டேபிள். அப்போ இங்கே ஒரு டைம் லிமிட்டேஷன் கிடைக்குது இல்லை, இதை தான் நான் அங்கே சொல்கிறேன். ஸோ டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டிக்கு டைம் லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. ஓகேயா, ஸ்டெடி ஸ்டேட்டில் இதை நம்ம டைமும் கண்டுபிடிக்கவும் மாட்டோம். ஏன்றதுக்கு ரீசன் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஏன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அது வந்து அதோட ஆங்கிள், ரோட்டாரோட ஆங்கிள் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்னா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் டெல் சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் டிசி அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி தான் நேற்று கிளாஸில் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அதை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி கேஸில் என்னோட ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ் என்னவாப்பா இருக்கும், நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா? டியூரிங் த டிரான்சியன்ட் கேஸ் ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ் வந்து இட் இஸ் நாட் நெக்லெக்டட். ஓகேங்களா, ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளால் நெக்லெக்ட் பண்ண முடியாது. டியூரிங் டிரான்சியன்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ் cannot be neglected. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் சார், நம்ம இந்த டிரான்சியன்ட் கேஸில் ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸை சேர்த்து கன்க்ளூட் பண்ணணும். அதை சேர்த்து தான் நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ அதை சேர்த்து இப்போ படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா என்னோட டோட்டல் பவர் என்னவா இருக்கும், என்னோட ஆசிலேஷனில் வந்த மெக்கானிக்கல் பவருக்கும் டோட்டல் பவருக்குமே ஒரு டீவியேஷன் இருக்கும். சிம்பிளாக என்னோட ரோட்டார் இருக்கான் பார்த்தீங்களா, இப்போ ஃபால்ட் ஆகுது. ஓகே, என்னோட ஃபால்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம், பவர் சிஸ்டமோட எலக்ட்ரிக் போர்ஷனு. அடுத்ததா ஸோ என்னோட ரோட்டார் இருக்காம்ல, இது என்னோட மெக்கானிக்கல் போர்ஷனு. திஸ் இஸ் பிஎஸ். ஓகே, திஸ் இஸ் பிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், எலக்ட்ரிக் போர்ஷனு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட ஃபால்ட் அக்கர் ஆகுது, ஒரு எல்ஜி ஃபால்ட் அக்கர் ஆகுது. ஸோ இதனால என்ன ஆகும்னா என் ரோட்டாரில் ஆசிலேஷன்ஸ் வரும். என்னோட ரோட்டாரில் பிஎஸ்ல மெக்கானிக்கல் பவர் இருக்குல்ல, அதில் எனக்கு ஆசிலேஷன்ஸ் வரும். இந்த ஆசிலேஷன்ஸ் எனக்கு எதை கிரியேட் பண்ண போகுதுன்னா, ஸோ ரோட்டாரோட ஆங்கிள் டெல் நம்ம பார்ப்போம் பாருங்க, ரோட்டாரோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள், லோட் ஆங்கிள். ஸோ இது என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இது என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ டெஃபினட்டாக இது இன்க்ரீஸ் ஆக சம்வாட் என் சிஸ்டமில் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் என்னென்ன நடக்கும். ஃபர்ஸ்ட் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டினா எழுதிக்குவோம், அதுக்கப்புறமா அந்த சேஞ்சஸை நம்ம 1 by 1 பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக இது கூட ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். ஸோ டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி எதை மீன் பண்ணுதுன்னா எவ்வளவு ஸ்டேபிளாக இருக்குது என் பவர் சிஸ்டம், டிரான்சியன்ட் கண்டிஷனில் எவ்வளவு ஸ்டேபிளாக இருக்குது அதை தான் மீன் பண்ணுது. இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் synchronous machine which could remain in a stable condition. Which could remain in a stable condition when there is a sudden or large variation in line because of faults. ஸோ பர்டிகுலராக இது வந்து லாங் சைக்கிளுக்கு வருமானு கேட்டால் கிடையாது. நம்ம இப்போ தானே பார்த்தோம். ஸோ சடனாக ஒரு ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஃபால்ட் வருதுன்னா இது ரொம்ப நேரம் நீடிக்காதுப்பா. ஃபார் ஃபியூ சைக்கிள்ஸ் ஒன்லி இது நீடிக்கும், ஃபார் ஃபியூ சைக்கிள்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன இந்த பர்டிகுலராக இப்போது நான் இது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் சர்க்கியூட் லைனு அப்புறம் சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது எப்பவுமே இருக்கும். ஸோ இன்ஃபைனைட் டைம் இருக்கும். ஒரு லைனை வந்து டபுள் சர்க்கியூட் லைனு நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லை அந்த லைனில் ஒரு சீரியஸ் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளாக நான் இங்கே ஒரு சீரியஸ் கெப்பாசிட்டன்ஸை யூஸ் பண்ணுறேன்னா இது என்னோட பவர் சிஸ்டமில் எப்பவுமே இருக்க போகிற ஒரு விஷயம். ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பவர் சிஸ்டமில் இந்த சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ்ன்றது எப்பவுமே இருக்கும் சார். ஓகேங்களா, இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த சீரியஸ் கெப்பாசிட்டர் எப்பவுமே இருக்கும். இதை நம்ம ரிமூவே பண்ண மாட்டோம். ஒன்ஸ் இம்ப்ளிமெண்டட் அது இப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி மிட் பாயிண்ட் காம்பன்சேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த லைனே மிட் பாயிண்ட் காம்பன்சேஷனாக தான் இருக்கும். அடுத்ததாக டபுள் லைன் யூஸ் பண்ணியிருந்தா டபுள் சர்க்கியூட் லைனாக தான் இருக்கும் எப்பவுமே.
இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியில் எப்பவுமே அந்த விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டின்றது என்ன பண்ண மாட்டோம்னா எப்பவுமே இருக்கவே வேண்டாம். ஏன்னா இதுக்கு ஒரு டைம் லிமிட்டேஷன் இருக்குது. இது வந்து நார்மல் டைமில் ஸ்டேபிளாக தான்ப்பா இருக்குது டியூரிங் த ஃபால்ட்டு. ஓகேயா? ஸோ ஃபால்ட் ஆகிறப்ப தான் இதோட டிரான்சியன்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. கரெக்டாக? ஃபால்ட்டுன கேஸில் இது டிரான்சியன்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. இப்போ இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட்டில் இதோட ஸ்டெபிலிட்டியை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டின்றது இன்ஃபினிட்டி டைம் இருக்காது, ஒரு ஷார்ட் டியூரேஷன் டைம் தான். ஒரு ஃபியூ சைக்கிள் பர்டிகுலராக ஃபால்ட் ஆகி ஒரு 5-6 சைக்கிளை மட்டும் நீங்கள் சேஃப் ஜோன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நார்மல் ஆகிடுங்க பவர் சிஸ்டம். அதுக்கப்புறமா என்ன ஆகிடும்? நார்மல் ஆகிடும். ஓகே, இதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ அதை தான் நான் இங்கே ஃபார் ஃபியூ சைக்கிள் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஆனால் என்னோட ஸ்டடி ஸ்டேட்டில் ஃபியூ சைக்கிள்னு போடவே மாட்டேன். இது பாருங்கள், எபிலிட்டி ஆஃப் சிங்க்ரனஸ் மெஷின் விச் குட் ரிமைன் ஸ்டேபிள் இன் கண்டிஷன் when there is a sudden or large fault. கரெக்டாக? சடன் சேஞ்சு இல்லைனா லார்ஜ் ஃபால்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? லார்ஜ் வேரியேஷன் ஓவர் டிரான்ஸ்மிஷன் டியூ டு த ஃபால்ட்ஸ் ஃபார் ஃபியூ சைக்கிள். அப்போ ஃபியூ சைக்கிள் அதை தான் நம்ம இங்கே மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபியூ சைக்கிள்ஸ்குள்ளே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிடணும். ஸோ ஒருவேளை இந்த ஃபியூ சைக்கிள்குள்ளே நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியாமல் போச்சுன்னா, அதாவது ஃபால்ட் ஆகிட்டு ஒரு 2 சைக்கிள் நான் ஓகே சார் ஒரு 2 சைக்கிள் டிரான்சியன்ட் பீரியட் வரைக்கும் நான் சப்ட்ரான்சியன்ட் பீரியட் வரைக்கும் நான் ஃபால்ட்டை கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக இதோட ஆசிலேஷன்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கும்னா, வென் ஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபால்ட் ஆன உடனே லோட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த சப்ட்ரான்சியன்ட் பீரியட்ல லோட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிடும். லோட் ஆங்கிள் கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் மிஷினை எடுத்தேன்னா லோட் ஆங்கிள் என்ன ஆகிட்டே போகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ சப்ட்ரான்சியன்ட் பீரியடில் நீங்கள் அதையும் விட்டுட்டீங்க, டிரான்சியன்ட் பீரியடையும் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? லோட் ஆங்கிள் 90 டிகிரி அட்டைன் ஆகிட்டு 90 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா தட்ஸ் இட். அப்போ ஸ்டெபிலிட்டி லூஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். ஃபால்ட் ஆகிறப்போ என்ன ஆகுன்னா, ஒரு சைக்கிள் 2 சைக்கிளில் லோட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒரு 3வது 4வது 5வது சைக்கிளுக்கு அப்புறமா அன்ஸ்டேபிள் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் நான் இங்கே நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். when the fault is continued for more number of cycles, the stability of synchronous machine may be lost. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு மேலே அதை கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ புரியுதா? அப்போது இந்த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டினா என்னப்பா? இது எல்லாமே 2 சைக்கிள் 3 சைக்கிளில் நடக்கிற விஷயம் தான். என் ஃபால்ட் ஆகிட்டு 2 சைக்கிள், என் ஃபால்ட் ஆகிட்டு 3 சைக்கிள், அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை நம்ம ரிசால்வ் பண்ணிடணும். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபால்ட் ஆகிட்டு 2 சைக்கிள் 3 சைக்கிள் தான் நம்மளோட டைம் பீரியட். அந்த டைம் பீரியட்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபால்ட்டை வந்து ரிசால்வ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதில் நமக்கு இந்த சர்க்கியூட் பிரேக்கர் டைம், ரிலே டைம்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ பொதுவாக இந்த ஃபால்ட் கிளியரிங் டைம் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ரிலே டைம் ப்ளஸ் சர்க்கியூட் பிரேக்கரோட டைம். ஃபால்ட் கிளியரிங் டைம். ஸோ ஃபால்ட் எப்படி நம்ம கிளியர் பண்ணுவோம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ரிலே டைம் ப்ளஸ் சர்க்கியூட் பிரேக்கர் டைம். சரி, இப்போது இந்த இடத்துல நம்மளோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இருக்கும். இது என்னோட பஸ் பார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது நம்மளோட சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ இது என்னோட ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ரிலே சென்சிங் காயில் இருக்கும். ஓகே, இந்த ரிலே காயில் என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல போயிட்டுருக்குல்ல இந்த லைன் கரண்ட், அந்த லைன் கரண்ட்டோட மேக்னிடியூடை செக் பண்ணோம். ஸோ அது ரேட்டட் கரண்ட்டா இல்லை ஃபால்ட் கரண்ட்டான்னு செக் பண்ணோம். வென் இட் இஸ் அ ஃபால்ட் கரண்ட்டாக இருந்தால் இது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து ஃபால்ட் கரண்ட்டாக இருந்தால் இந்த ரிலே காயிலிருந்து
சர்க்யூட் பிரேக்கருக்கு ட்ரிப் சிக்னல் போகும். ஸோ சர்க்யூட் பிரேக்கருக்கு ட்ரிப் சிக்னல் வந்த உடனே இந்த சர்க்யூட் பிரேக்கர் இந்த ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனை ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, அதை தான் நம்மளோட ஃபால்ட் கிளியரிங் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம ஃபால்ட் கிளியரிங் டைமை கண்டுபிடிப்போம். ஸோ ஆனால் பொதுவாக ரிலே டைமும் சர்க்யூட் பிரேக்கரோட டைமோட அடிஷன் தான் இந்த ரிலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ஃபால்ட் கரண்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமு ப்ளஸ் அந்த சர்க்யூட் பிரேக்கரை ட்ரிப் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம். ஸோ இந்த ரெண்டு டைமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபால்ட் கிளியரிங் டைம். இந்த ரெண்டு டைமோட அடிஷன் தான் ஃபால்ட் கிளியரிங் டைம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா இப்போ என்னோட ஃபால்ட் கேஸில் என் எலக்ட்ரிக் பவர் எப்படி இருக்கும், என்னோட பிஃபோர் ஃபால்ட்டில் எப்படி இருக்கும், ஆஃப்டர் ஃபால்ட்டில் எப்படி இருக்கும்னு பார்ப்போமா. ஸோ எலக்ட்ரிக் பவர் அவுட்புட் ஆஃப் ஜெனரேட்டர். Okay, first case before fault. Okay, before fault la enoda electric power PE1 pa. Okay, before fault la enoda electric power PE1. See, ipo idu enna ungalku example la இந்த diagrams போட்டு உங்களுக்கு explain பண்றேன். இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம், ப்ராப்ளம்ல நம்ம பார்ப்போம். In generator, okay, so this is what reactance of 1, transmission line 1, transmission line 2 over a transmission line. Okay, so this is what load. So இது வந்து 0.1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் என்னோட ஜெனரேட்டரோட ரியாக்டன்ஸ். ஸோ சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் ஆஃப் ஜெனரேட்டர் எக்ஸஸ் வந்து 0.1. ஈவன் டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸ் எக்ஸஸ் வந்து 0.1, 0.2 எடுத்துக்கிறேன். ஸோ இவனையும் எக்ஸஸ் வந்து 0.2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது என்னோட நார்மல் கேஸ், ரைட்? இது என்னோட நார்மல் கேஸு. ஸோ இந்த நார்மல் கேஸில் நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற எலக்ட்ரிக் பவரை கண்டுபிடிக்கலாம். எஸ், இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற எலக்ட்ரிக் பவரை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னப்பா, தட் இஸ் PE இஸ் ஈக்குவல் டு EV பை எக்ஸஸ். கிளியராக இங்கே இருக்கிறது எக்ஸு தான், அதனால நான் இந்த ஃபார்முலாவை தான் எடுத்துக்கணும். EV பை எக்ஸஸ் சைன் டெல். கரெக்டா, சைன் டெல். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் EV, ஸோ 1 எடுத்துக்கலாம், 1 per unit. ஓகே, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் பாருங்கள், எக்ஸஸ் டோட்டல். ஆக்சுவலி இது வந்து எக்ஸஸ்னா சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் கிடையாது, இப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் எக்ஸ் டோட்டல். இப்போ ஏன்னா ரெண்டு ரியாக்டன்ஸ் இருக்குது, இது ஒரு ரியாக்டன்ஸ். ஸோ அடுத்ததா இப்போ இங்கே ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கான், கீழே ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கான். ரெண்டு ரியாக்டன்ஸும் பேரலாக இருக்குது. அப்போ இதோட நெட் ரியாக்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நெட் என்ன, 0.1 ப்ளஸ் 0.2 பேரலல் வித் 0.2. கரெக்டா? அப்போ இவனோட எக்ஸ் நெட் ரியாக்டன்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன சார் வரும்? தட் பிகம்ஸ் 0.2. கிளியரா? அப்போ பாருங்கள், ஸோ பர் யூனிட்ல இருக்குது எல்லாமே, பர் யூனிட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா PE1 இது வந்து பிஃபோர் ஃபால்ட். ஓகே, ஸோ பிஃபோர் ஃபால்ட்டுக்கு. ஓகே, அப்போ பிஃபோர் ஃபால்ட்டில் பார்த்தீங்கன்னா EVயோட வேல்யூ என்னன்னு தெரியும்னா we know 1 per unit into 1 per unit. அடுத்ததா ரியாக்டன்ஸ் வந்து 0.2. ஓகே, இந்த வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா PM அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது P மேக்ஸ். ஓகே, அப்போ இது என்னப்பா, சைன் டெல். ஸோ இப்போ PE1 என்ன கிடைக்குது எனக்கு, 5P max sin del. ஓகே, ஸோ 5P max அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, இல்லைனா 5 sin del கூட எழுதிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 5ன்றது தான் P max. ஓகே, ஸோ 5 sin del. அப்போது P maxன்றது என்ன கிடைக்குது பிஃபோர் கேஸில்? கரெக்டாக, P max is equal to 5 per unit. ஸோ நீங்கள் பார்த்தப்போ PE1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் P max அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது 5P del அப்படின்னு சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகே, திஸ் இஸ் வாட் PE1 அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ 5 sin del. ஸோ மேபி sin del நீங்கள் 1 அஷ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தட் வில் பிகம் சேம்னா. ஸோ அப்போ PE1 இந்த கேஸில் நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா PE1ன்றது தான் நம்ம நிறைய கேஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக் பவர் பிஃபோர் ஃபால்ட் இது. கரெக்டா, இது என்னோட பிஃபோர் ஃபால்ட். நெக்ஸ்ட் இப்போ
ஆஃப்டர் த ஃபால்ட். ஓகேங்களா, அப்போ டியூரிங் த ஃபால்ட் ஆர் ஆஃப்டர் த ஃபால்ட். டியூரிங் த ஃபால்ட் கேஸையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, டியூரிங் த ஃபால்ட் கேஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது வந்து பிஃபோர் ஃபால்ட்டுப்பா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபால்ட் கேஸில் என்னோட ரியாக்டன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபால்ட் கேஸோட ரியாக்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இது பிஃபோர் ஃபால்ட். ஓகே, ஸோ இப்போ ஆஃப்டர் த ஃபால்ட்டை மட்டும் பார்த்துக்கலாம். டியூரிங் ஃபால்ட்டு பின்னாடி ஒன்றா பார்க்கலாம். ஓகேயா, இப்போ ஆஃப்டர் த ஃபால்ட்னா என்ன அர்த்தம் சார்? இப்போ ஃபால்ட் ஆயிடுச்சு. ஃபால்ட் ஆன உடனே என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த பேஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ எந்த ஃபேஸில் வந்து ஃபால்ட் அக்கர் ஆச்சோ அந்த ஃபேஸை என்ன பண்ணிடுவோம்? கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடுவோம். சேம் ரியாக்டன்ஸ் தான், 0.1 per unit. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இவன் 0.1 per unit, சாரி 0.2 per unit இல்லை. அடுத்ததான் இவன் வந்து 0.2 per unit. ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் பஸ் 2 கிரவுண்ட் ஆயிருக்கு, அதாவது லோட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து லோடு, இது லோடு. ஓகே, இப்போ என்ன ஆகுது? இவனும் 0.2 per unit தான். இப்போ என்னோட ஃபால்ட் வந்து பஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் 2ல அக்கர் ஆகுது சார். ஓகேயா, இப்போ இந்த ஃபால்ட் எங்க அக்கர் ஆகுது? இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் 2ல அக்கர் ஆகுது. ஸோ ஃபால்ட் அக்கர் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? என் சர்க்கியூட் பிரேக்கர் இருக்காம்ல, எந்த ஃபேஸ்ல எந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஃபால்ட் ஆச்சு அதை செக் பண்ணி ஜஸ்ட் அதை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடும். அப்போ இந்த ஃபால்ட் என்ன, இந்த லைனே என்ன ஆகிடும்? ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் சார். த லைன் வில் பிகம் ஓப்பன் சர்க்கியூட்டட். ஓகே, இப்போ இதுதான் என்னோட ஆக்சுவல் சர்க்கியூட் லைன். புரியுதா? இந்த ஃபால்ட் ஆகுது இல்லப்பா, ஃபால்ட் ஆன உடனே என் சர்க்கியூட் பிரேக்கர் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ஸோ அதை வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, அப்போ ஆஃப்டர் த ஃபால்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னோட சர்க்கியூட் இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா, ஃபால்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னோட சர்க்கியூட் இந்த மாதிரி மாறிடும். இப்போ இவனோட எக்ஸ் நெட்டை நீங்க கால்குலேட் பண்ணுங்களேன். ஸோ எக்ஸ் நெட் என்னப்பா? 0.1 plus 0.2, that is what? 0.3. again இப்போ PE2 calculate பண்ணுங்க. PE2 1 divided by 0.3 sin del. so sin del 1 எடுத்துக்கிட்டீங்கனால 1 divided by 0.3 என்னப்பா? that is 3.33. okay, yeah, that is 3.33. இதுதான் என்னோட PE2. சார் ஆஃப்டர் த ஃபால்ட்டுக்கு அப்புறமா P எலக்ட்ரிக் பவர், என்னோட ஆக்டிவ் பவர். ஓகேயா, ஸோ என்னோட ஆக்டிவ் பவரை நீங்க பாருங்க. ஆஃப்டர் ஃபால்ட் இது என்னப்பா? பிஃபோர் ஃபால்ட். நீங்க பாத்தீங்கன்னா எஸ் வி நோ. அப்போ நீங்க பிஃபோர் ஃபால்ட்ல அதிகமான எலக்ட்ரிக் பவர், ஆக்டிவ் பவரை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபால்ட்டுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கம்மியான எலக்ட்ரிக் பவரை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. சரி, பிஃபோர் ஃபால்ட்னா அந்த கேஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஸ்டடி ஸ்டேட்னு சொல்லலாமா? ஃபால்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டை ஸ்டடி ஸ்டேட்னு சொல்லலாமா? அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் அப்படின்னும் சொல்லுவேன். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த வேல்யூ இஸ் ஆல்சோ நோன் as ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட். so this is what? steady state stability limit. பிஃபோர் ஃபால்ட் இல்லை, பிஃபோர் ஃபால்ட்டாக இருக்கிறப்போ என் சிஸ்டம் ஸ்டடி ஸ்டேட்டில் இருக்கு. ஸோ இது வந்து டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி லிமிட். கரெக்டா? ஸோ இது என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி லிமிட். இப்போ பார்த்தீங்களா, ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட்டை விட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி லிமிட்ன்றது எப்பவுமே கம்மியாக தான் சார் இருக்கும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது டிரான்சியன்ட் ஸ்டேட்ல எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்ஃபர் கம்மியாயிடுது, தேர்ஃபோர் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி லிமிட்டும் நமக்கு கம்மியாக தான் ஆகும். சார் பொதுவாக ஸ்டெபிலிட்டி லிமிட் தட் இஸ் EV by X அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம்.
கரெக்டா? ஸோ திஸ் இஸ் வாட் பிஇ அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஸோ எப்போ என்னோட ஆக்டிவ் பவரோட வேல்யூ குறையுதோ அப்போ என்னோட ஸ்டெபிலிட்டியோட லிமிட்டும் குறைஞ்சிரும். அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஃபால்ட் வோல்டேஜ் இந்த ஃபால்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டெபிலிட்டி லிமிட்டை வந்து குறைக்குது. அதாவது டிரான்சியன்ட் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி லிமிட்ன்றது ஸ்டெடி ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி லிமிட்டை விட எப்பவும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ எழுதிக்கலாம். ஓகே, இதை ஜஸ்ட் நான் இப்போ எழுதுறேன். எப்பவுமே நம்ம என்ன பார்த்தோம், PE2 வந்து இது வந்து பிஃபோர் ஃபால்ட்டா, ஸோ PE2ன்றது ஆஃப்டர் ஃபால்ட்டு. ஓகேங்களா? ஆஃப்டர் த ஃபால்ட் அப்போ என்னோட எலக்ட்ரிக் பவர் இஸ் PE2. ஸோ இப்போ தான் நான் பார்த்தோம் எப்பவுமே என்னோட PE2 வில் பி லெஸ்ஸர் தேன் PE1. இதுதானே பார்த்தோம். இதுக்கான ரீசன் எழுதிக்காங்க. டியூரிங் ஃபால்ட் ரியல் பவர் இஸ் ஆல்வேஸ் லெஸ். டியூரிங் ஃபால்ட் ஆல்வேஸ் ரியல் பவர் இஸ் லெஸ். நமக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிளாஸ்ல நார்மலாகவே நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டெபிலிட்டின்றது எதை லிங்க் பண்ணதுன்னு சொல்லியிருப்போம்ப்பா. ஸ்டெபிலிட்டின்றது லிங்க்டு வித் ரியல் பவர். ஸோ அடுத்ததா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபால்ட் கரண்ட்ன்றது என்ன கரண்ட்டுப்பா. ஸோ ஃபால்ட் வந்து அக்கர் ஆகுதுன்னா அந்த ஃபால்ட் கரண்ட்ன்றது ஆக்டிவ் பவரா ரியாக்டிவ் பவரா? நம்மளோட ஃபால்ட் எப்பவுமே ரியாக்டிவ் பவர் தான். ஃபால்ட் கரண்ட் என்னோட ஃபால்ட்ன்றது எப்பவுமே ரியாக்டிவ் பவர் தான். ஓகேங்களா? அடுத்ததா இப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்ல. ஸோ டியூ டு த ஃபால்ட் எஃபெக்ட் transient stability limit is always lesser than steady state stability limit. ஓகேங்களா? டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி லிமிட்ன்றது எப்பவுமே என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட்டை விட கம்மியாக தான் இருக்கும் சார். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இதில் சில கேசஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து ஃபால்ட் வந்து அக்கரான கேஸ் எடுத்தேன்ல, இந்த ஃபால்ட் எங்கன்னா அக்கர் ஆகலாம் சார். ஓகே, இந்த ஃபால்ட் வந்து மிட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன்ல அக்கர் ஆகலாம், இல்லை நியர் டு த பஸ் பார்ல அக்கர் ஆகலாம், இல்லைன்னா பஸ் பார்லையுமே அக்கர் ஆகலாம். ஓகேங்களா? இந்த ஃபால்ட்டு டிரான்ஸ்மிஷன் லைன்ல அக்கர் ஆகலாம், இல்ல நியர் டு த பஸ் பார்ல அக்கர் ஆகலாம், இல்ல என்னோட பஸ் பார்லயுமே அக்கர் ஆகலாம். ஓகேங்களா? இந்த மூணு கேஸுக்குமே ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ராப்ளமும் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபால்ட் கேஸை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இது எதை யூஸ் பண்ணி தான் படிக்கணும்னா, இட் கேன் பி ஸ்டடிட் வித் த ஹெல்ப் ஆஃப் ரோட்டாரோட வேரியேஷன்ஸ் நான் சொன்னேன். ஏன்னா இங்க ரோட்டாரோட variations are considered. கரெக்டா? ஆனா ஸ்டெடி ஸ்டேட்ல என்னப்பா பண்ணிருப்போம், ஸ்டெடி ஸ்டேட்ல நெக்லெக்ட் பண்ணிருப்போம். இல்ல கரெக்டா? சோ என்னோட ஸ்டெடி ஸ்டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரோட்டாரோட வேரியேஷன் ஸ்மாலா இருக்கும், அதனால நெக்லெக்ட் பண்ணிருப்போம். ஆனா டிரான்சியன்ட் ஸ்டேட்ல என்னோட ரோட்டாரோட வேரியேஷன் ஸ்மாலா இருக்காது. ஸோ அதனால ரோட்டாரோட வேரியேஷன்ஸை படிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ரோட்டாரோட வேரியேஷன்ஸை படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ரோட்டாரோட வேரியேஷன்ஸ் என்ன, ரோட்டார் எவ்வளவு டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு, ரோட்டாரோட ஆங்கிள் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம படிக்க போறோம். சார் இப்போ இந்த ரோட்டார்ன்றது எல்லாமே மெக்கானிக்கல் பேராமீட்டர். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸை கண்டிப்பா படிச்சாதான் இதை ஃபர்தரா அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் கைனமேட்டிக்ஸ்னா என்னப்பா? ஸோ என்னோட அந்த மெக்கானிக்கல் ஸ்டடி
கரெக்டாக மெஷின்ஸோட மெக்கானிக்கல் ஸ்டடிக்கு தான் கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இப்போ அதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஆக்ஸலரேஷன், அடுத்ததா டார்க்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, இதை பற்றி எல்லாத்தையும் படிக்கிறது தான் கைனமேட்டிக்ஸ். இப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா அந்த பேசிக்ஸ் ஆஃப் கைனமேட்டிக்ஸ் கண்டிப்பாக பார்த்தா தான் என்னோட ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸை என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்ததா பிரின்சிபல்ஸ் ஆஃப் கைனமேட்டிக்ஸ். ஓகேங்களா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் கைனமேட்டிக்ஸ். சார் கைனமேட்டிக்ஸ்னா எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, அந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற டெர்மினாலஜிஸை படிப்போம். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் தியரின்னா கரண்ட்னா என்ன, எலமெண்ட்னா என்ன, பிரான்ச்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் ஸோ கைனமேட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட பேராமீட்டர்ஸை எல்லாமே நம்ம எலாபரேட்டாக பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல தீட்டா இல்லைன்னா டெல் அப்படின்னு கூட சில கேஸில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, தீட்டா இல்லைன்னா டெல். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். கிளியரா? ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, இடப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழில். ஸோ இங்கிருந்து இங்கே வந்திருக்கேன், கரெக்டாக இங்கே வந்திருக்கேன். பட் ஆனால் இது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுவே சர்க்குலர் மோஷனாக இருந்துச்சு, ஸோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் சர்க்குலர் மோஷனாக இருக்குன்னா தட் இஸ் நோன் அஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். நீங்கள் ரோட்டாரை பாருங்கள், ரோட்டார் என்ன மோஷனில் இருக்குது, சர்க்குலர் மோஷனில் தானே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே படிக்கிறப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் படிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இது இங்கிருந்து இங்கே போயிருக்கான். ஓகேங்களா, இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸோ திஸ் இஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் என்னோட சர்க்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம லோட் ஆங்கிள்னு சொல்கிறோம். எஸ், ஆக்சுவலாக இதுதான் என்னோட ரோட்டாரோட ஆங்கிள். ரோட்டார் வந்து எவ்வளோ டிகிரி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம டெல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஓகே, அடுத்த பேராமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்ததா இப்போ நம்ம மேக்ஸ்ல நிறைய முறை பார்த்துருப்போம், மேக்ஸ் ஒரு பிசிக்ஸ்ல நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ டி பை டிடி டிஃபரன்ஷியேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, நீங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சார்? கரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வெலாசிட்டி. அப்போ தேர்ஃபோர் வெலாசிட்டி எப்படி எழுதுவேன்னா ஒமேகா. ஓகே, ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அடுத்ததா இந்த ஆங்குலர் வெலாசிட்டியை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா we will get angular acceleration. acceleration. ஓகே, இவன் வந்து மெக்கானிக்கல் ரேடியன்ஸில் இருக்கான். ஓகேங்களா, ஏன்னா இப்போ டிகிரி நம்ம சொல்கிறது எல்லாமே ரேடியன்ஸில் தான் சொல்கிறோம். ஓகே, அந்த டிகிரியில் நான் சொல்லலை, ரேடியன்ஸ், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரேடியன்ஸில் சொல்கிறோம், பர்டிகுலராக இன் மெக்கானிக்கல் ரேடியன்ஸ். ஓகே, இது ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஏன்னா ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால செகண்ட் வருது. ஸோ அடுத்து இன்னொரு முறையும் நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஸ்கொயர் வரும். ஓகே, சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1/t அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1/t. ஓகே, 1/tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க d/dt-ஆல். ஓகே, 1/tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க d/dt-ஆல். ஸோ இப்போ என்னப்பா வரும், t இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை d/dt பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்னப்பா, தட் இஸ் n into xn minus 1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ -1 into t into -1 minus 1. கிளியரா? அப்போது நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கும், -1 t minus 2. கரெக்டா? ஸோ -1 t minus 2 வருமா? ஸோ -1 t minus 2 வந்துச்சுன்னா கீழே t plus 2 ஆகிடும். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஸோ somewhat divided by செகண்டா, ரேடியன்ஸ் பர் செகண்டா இருந்துச்சா யூனிட்டு. இப்போ பாருங்கள், இப்போது 1ன்றதுக்கு ரேடியன்ஸ் எடுத்தீங்கன்னா ஸோ இதுக்கு என்ன யூனிட் இருக்குது, செகண்ட் ஸ்கொயர் இருக்குது. தட்ஸ் இட். இதை தான் நான் சொல்கிறேன்.
ஒரு முறை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா வெலாசிட்டியை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆக்ஸலரேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேயா? இப்போ வெலாசிட்டியை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்ஸலரேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு முறை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ கிடைச்சிச்சுல 1/t², தட் இஸ் செகண்ட் ஸ்கொயர். அதுதான் எனக்கு இதை மீன் பண்ணுது. அப்போ நான் இங்கே என்ன சிம்பிளாக சொல்ல வரேன்னா, மேலே இருக்கிறவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கீழே இருக்கிறவன் கிடைக்கிறான். ஓகே, இப்போ மேலே இருக்கிறவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், கீழே இருக்கிறவன் எனக்கு கிடைக்கிறான். ஓகே, அதனால தான் நான் ஒரு வேல்யூக்கு யூனிட் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்குலர் வெலாசிட்டிக்கு உங்களுக்கு யூனிட் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்ஸலரேஷன்ஸ் என்ன, அப்போது வெலாசிட்டியோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் ஆக்ஸலரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால், ஸோ அவனு ரேடியன் பை செகண்ட், அவன் ரேடியன் பை செகண்ட் ஸ்கொயராக இருப்பான் அப்படின்னு ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட் டீன்றது டார்க் டெவலப்டு. T, it is torque developed. In Newton per meter. அடுத்ததா I, inertia or moment of inertia. Inertia or moment of inertia, kg per meter square. கரெக்டா? inertia or moment of inertia, kg per meter square. அடுத்ததா m, angular momentum or momentum. மெகா ஜூல் பர் செகண்ட். ஓகேங்களா? மெகா ஜூல் பர் செகண்ட். அடுத்ததாக ஹெச். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்பா. இதில் கூட உங்களுக்கு போன இயரில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இயரில் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவிலேருந்து இனர்ஷியா கான்ஸ்டன்ட். இனர்ஷியா வேற, இனர்ஷியாவோட கான்ஸ்டன்ட் வேற. of synchronous machine, unit வந்து மெகா ஜவுல் பர் MVA. ஓகே, பவர் மெகா ஜவுல் பர் MVA பவர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். ஓகேங்களா? அந்த எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அதுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறப்போ அதோட டேர்ம்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். இதுலேயும் இந்த டேர்ம்ஸு, ஸோ இந்த தீட்டான்றது என்ன, இந்த ஆங்குலர் வெலாசிட்டி என்ன, இது எப்படி எழுதலாம், அதோட யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூனிட் தெரிஞ்சாலுமே ஈஸியாக உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்ததா, ஸோ இப்போது இவனோட எலக்ட்ரோ டைனமிக் மாடல் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட ரோட்டாரோட எலக்ட்ரோ டைனமிக் மாடல். ஸோ என்ன பண்ணுறேன், அதுக்காக ஒரு ரோட்டாரையும் ஸ்டேட்டாரையும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் ஸ்டேட்டார். ஸோ அங்கிருந்து இங்கே கனெக்டாக இருக்கிறது நம்மளோட ரோட்டார். நீங்கள் ஒரு ஜெனரேட்டரை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜெனரேட்டரை இந்த ரோட்டாரோட கப்புள் பண்ணி வச்சுருப்போமா, ஸோ ஷாஃப்டோட கப்புள் பண்ணி வச்சுருப்போமா. ஸோ இந்த இடத்துல இது என்னோட ப்ரைம் மூவரோட ரொட்டேஷன் எடுத்துக்கிறேன் சார். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் ப்ரைம் மூவரோட டார்க். டிஎஸ்ன்றது தட் இஸ் ப்ரைம் மூவர் டார்க். ஸோ ப்ரைம் மூவர் டார்க்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னோட மெக்கானிக்கல் போர்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். இது என்னோட ப்ரைம் மூவரோட டார்க்கு. ஸோ என் ஜெனரேட்டரில் நம்ம ப்ரைம் மூவரோட டார்க்கு இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, ப்ரைம் மூவரை இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த மிஷினில் என்ன நடக்கும் சார், அதில் ஒரு எலக்ட்ரிக் பவர் க்ரியேட் ஆகிருக்கும்ல, அது ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த டார்க் எப்பவுமே ஆப்போசிட் டு த ப்ரைம் மூவர் டார்க்காக இருக்கும். திஸ் இஸ் எலக்ட்ரிக் டார்க்.
ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் டார்க்கு. ஸோ இந்த எலக்ட்ரிக் டார்க்னால ஒரு எலக்ட்ரிக் பவர் எனக்கு வந்திருக்கும். ஸோ இந்த பிரைம் மூவர் டார்க் வந்து ஒரு மெக்கானிக்கல் பவர்னால இந்த பிரைம் மூவர் டார்க் வந்திருக்கும். ஓகே, நீங்கள் என்னோட ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பிரைம் மூவரோட கப்புள் பண்ணி வச்சுருக்கீங்களே. ஸோ இது என்னோட மெக்கானிக்கல் பவர் பிஎஸ். ஓகே, இந்த பிரைம் மூவரோட பவர் பிஎஸ், இதிலிருந்து வந்த என்னோட எலக்ட்ரிக் பவர்ன்றது பிஇ. ஸோ என்னோட ரிசல்டன்ட் பவரை நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிசல்டன்ட் பவர் P இஸ் ஈக்குவலன் டு, இது வந்து ஜெனரேட்டர் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஜெனரேட்டர். ஓகே, அப்போ ஜெனரேட்டரில் யார் அதிகமாக இருப்பா அப்படின்னா பிஎஸ் தான் அதிகமாக இருப்பா. மெக்கானிக்கல் பவர் தான் அதிகம். ஓகேங்களா, மெக்கானிக்கல் பவர் அதிகமாக இருக்கிறனால தான் இது ரொட்டேட்டே ஆகுது. ஒருவேளை எலக்ட்ரிக் பவர் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொட்டேட்டே பண்ண முடியாது என்னால். கிளியரா, நம்ம தான் டாமினன்ட், பிரைம் மூவரை தான் டாமினன்ட் பவராக கொடுக்குறோம். ஸோ அதுதான் எனக்கு ரொட்டேட் ஆகுது, லீட் ஆகுது, அதுதான் என்ன லீட் பண்ணுது. ஓகே, தேர்ஃபோர் அப்போ யார் பெருசோ அவனை தான் எழுதுவோம், பிஎஸ் மைனஸ் பிஇ. ஸோ இது எதுக்குன்னா ஜெனரேட்டருக்கு மட்டும்தான் வேலிடு. ஸோ இந்த இடத்துல ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் பிஎஸ் வந்து லார்ஜர் வேல்யூ, பிஇ அவனுடைய ஸ்மாலர் வேல்யூ. அப்போது என்னோட பி என்னவா இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ வென் அவர் ரிசல்டன்ட் பவர் பாசிட்டிவ்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா ஆக்சலரேஷன். என் ஜெனரேட்டர் என்ன ஆகுது, ஆக்சலரேட் ஆகுது, ஸ்பீட் ஆகுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. என் ஜெனரேட்டரோட ஸ்பீடு 1000 ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு 100 RPMல இருந்து நான் என்னோட பிஎஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணுறேன். பிஎஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால 200. ஸோ கீப் ஆன் இட் கோஸ் இன்டு 1000. கரெக்டாக இப்போ 1000க்கு கொண்டு வர்றேன். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த பவர் இஸ் ஆக்சலரேஷன் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் இது நான் எப்படி எழுதிக்கலாம், இப்போ பிஏன்னு எழுதிக்கலாமா, ஆக்சலரேஷன் பவர்னு எழுதிக்கலாமா. ஸோ இப்போ ஆக்சலரேஷன் பவர் இஸ் ஈக்குவலன் டு பிஎஸ் மைனஸ் பிஇ அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, என்னோட ஆக்சலரேஷன் பவரை பிஎஸ் மைனஸ் பிஇன்னு எழுதலாம்ல. அடுத்ததா இந்த ரிசல்டன்ட் பவர், ஆக்சுவலி இந்த பிஎஸ் மைனஸ் பிஇன்றது என்ன, ரிசல்டன்ட் பவர். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம மெஷின்ஸ்லேயே பார்த்துருக்கோம், பவர் எப்படிலாம் எழுதலாம், இஜி ஐஏ டார்க் இன்ட்டு ஒமேகா அப்படின்னு எழுதலாமா. டார்க்கையும் ஒமேகாவையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் பவர்னு எழுதலாமா, அதையே நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ இந்த ஆக்சலரேஷன் பவர்ன்றது தட் இஸ் டார்க் இன்ட்டு ஒமேகா. ஓகேங்களா, டார்க் இன்ட்டு ஒமேகா. சார் அடுத்ததா நான் என்ன பண்ணலாம்னா டார்க் கேன் பி ரிட்டன் ஆஸ் ஐ ஆல்ஃபா. ஓகே, இங்கே நான் எழுதுறேன், டார்க்ன்றத ஐ இன்ட்டு ஆல்ஃபா, இனர்ஷியா இன்ட்டு ஆக்சலரேஷனாக பிரிக்கலாம். நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன்ல. ஸோ டார்க் எப்படி பிரிக்கலாம்னா ஐ இன்ட்டு ஆல்ஃபா, இனர்ஷியா இன்ட்டு ஆக்சலரேஷனாக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் தட் இஸ் டார்க். ஓகே, ஸோ இப்போது டார்க் ஈக்குவலன் டு இனர்ஷியா இன்ட்டு ஆக்சலரேஷனா. அதே மாதிரி என்னோட மூமெண்டமை ஐ இன்ட்டு ஒமேகா அப்படின்னு எழுதலாம். என்னோட மூமெண்டமை ஐ ஒமேகான்னு எழுதலாம் சார். ஓகேங்களா, இது எல்லாமே மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸ். ஸோ மூமெண்டமை ஐ ஒமேகான்னு எழுதலாம். ஸோ எம்ன்றது ஆங்குலர் மூமெண்டம்ப்பா. ஸோ ஐ ஒமேகான்னு எழுதலாம். ஓகே, ஸோ ஐன்றது இனர்ஷியா நமக்கு தெரியும், ஒமேகான்றது வெலாசிட்டி. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மெக்கானிக்கல் பேராமீட்டர். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்க் ஈக்குவலன் டு ஐ ஆல்ஃபா இன்ட்டு மெக்கானிக் எம் ஒமேகா அப்படின்னு நம்ம எழுதலாம். ஐ ஆல்ஃபா, டார்க் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா, எம் ஈக்குவலன் டு ஐ ஒமேகா. ஓகே, இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ பிஏ, ஸோ இப்போ பிஏவை எப்படி எழுதலாம்னா ஐ ஆல்ஃபா இன்ட்டு ஒமேகா அப்படின்னு எழுதலாம். ஸோ பிஏ கேன் பி ரிட்டன் ஆஸ் ஐ ஆல்ஃபா இன்ட்டு ஒமேகா. அடுத்ததா என்ன போட்டிருக்கேன், ஐ ஒமேகாவை நம்ம எம்னு எழுதலாம். அப்போ பிஏ இஸ் ஈக்குவலன் டு எம் ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம் சார். மொமெண்டம் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ பிஏவை நம்ம எம் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும், நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபான்றது என்னப்பா, தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, வெலாசிட்டியோட டிஃப்ரென்ஷியேஷன் தான். ஸோ டி பை டிடி ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு ஆல்ஃபான்னு எழுதலாம். அதே மாதிரி தான் டி பை டிடி ஆஃப் டெல்ல நீங்கள் என்னென்னு எழுதலாம், ஒமேகான்னு எழுதலாம். நான் அங்கேயே சொன்னேன், ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன். ஓகேயா, அப்போ நான் என்ன சொல்லலாம், ஆல்ஃபா அப்படின்றது எப்படி எழுதலாம், டி ஒமேகா பை டிடி. கிளியரா, ஆல்ஃபான்றது டி ஒமேகா பை டிடி தானே. ஸோ மேலே இருக்கிறவனை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இவன் வர்றான். அப்போ அதுக்கும் மேலே இருக்கிறவனிலிருந்து நான் வரணும்னா பாருங்க, இங்கிருந்து நான் கீழே வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டெப்ல நான் கீழே வரணும்னா ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 2 பேராமீட்டர்லேருந்து நான் கீழே வரணும்னா அப்போ இங்கே ஒரு டிஃப்ரென்ஷியேஷனு, இங்கே ஒரு டிஃப்ரென்ஷியேஷனு, 2 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். கரெக்டா? இந்த இடத்துல இருக்கிற இந்த டெல்ல நான் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபாவா எழுதணும்னா 2 முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்க இருக்கிற ஒமேகாவை நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபாவா நீங்க பண்ணணும்னா ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன், பிகாஸ் அதோட யூனிட்ஸை நீங்க செக் பண்ணாலும் அதுதான் கிடைக்குது. கரெக்டா? ஸோ இது வந்து காமன் தான், நீங்க பிசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வெலாசிட்டி. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்ஸலரேஷன். ஸோ இதை தான் நானும் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் அப்போ நெக்ஸ்ட் இதையும் நான் இன்னொரு மாதிரி எழுதலாம். ஸோ இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் டி பை டிடி இன்டூ டி டெல் டிவைட் பை டிடி அப்படின்னு எழுதலாம். டி டெல்லுன்னு போட்டாலும் ஓகே தான், தீட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாலும் ஓகே தான். ஓகே, அப்போ பாருங்க, அப்போ ஆல்ஃபான்றது என்ன கிடைக்குது எனக்கு, டி ஸ்கொயர் டெல் டிவைட் பை dt ஸ்கொயர். அப்போ நான் இதை எப்படி எழுதலாம், டி ஸ்கொயர் டெல் ஆஃப் டி. ஓகேங்களா? ஸோ டைமை பொறுத்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், தட்ஸ் இட், dt. ஸோ இதுதான் என்னோட ஆல்ஃபா, dt ஸ்கொயர் அங்கே மேலே இருக்குல்ல. அப்போ இங்கே நான் ஆல்ஃபாவையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்ஃபான்றது எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ஸோ தட் இஸ் d square del of t divided by dt is equal to alpha. அடுத்ததா, so m alpha it is replaced as a acceleration power. Okay, the acceleration power, the resultant power. அப்போ resultant power இப்படி எழுதலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணுங்களேன், இந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் ஈக்குவல் பண்ணுங்களேன், this is known as swing equation. ஸோ இதுதான் என்னோட ரோட்டார் எவ்வளவு ஸ்விங் ஆகுது. ஸ்விங் ஆகுதுன்னா என்னப்பா, இப்போ ஸ்விங்னா என்னன்னா ஆசிலேஷன் அர்த்தம். ஓகேங்களா? ஸ்விங்னா இட் இஸ் நத்திங் பட் ஆசிலேஷன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணுறீங்கன்னா அதுதான் என்னோட இந்த ரோட்டாரோட மெக்கானிக்கல் ஆசிலேஷனையும் என்னோட ரோட்டாரோட எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷனையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் எலக்ட்ரிக்கல் பவர் பா. இந்த இடத்துல பிஏன்றது என்னோட எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே என்னோட மெக்கானிக்கல் ஆசிலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி அப்போ அதோட எக்ஸ்பிரஷனை நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஸ்விங் ஈக்குவேஷன். ஓகே, ஸ்விங் ஈக்குவேஷன். ஸ்விங் ஈக்குவேஷன்னா என்னன்னா தட் இஸ் எம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவலன் டு பிஏ. ஓகே, எம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவலன் டு பிஏ அப்படின்றது தான் நம்மளோட ஸ்விங் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு தெரியும் எம்மோட வேல்யூ, ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். ஆல்ஃபானா என்னென்னு எழுதலாம், டி ஸ்கொயர் டெல் ஆஃப் டி டிவைட் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ கிளியரா, பிஏவை எப்படி எழுதலாம், பிஎஸ் மைனஸ் பிஇன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் ஈக்குவேஷனை நான் ஜெனரேட்டருக்கும் எழுதலாம், மோட்டருக்கும் எழுதலாம். ஸோ இந்த இடத்துல பிஎஸ் மைனஸ் பிஇன்னா ஸ்விங் ஈக்குவேஷன் ஃபார் ஜெனரேட்டர். ஓகேங்களா? திஸ் இஸ் ஸ்விங் ஈக்குவேஷன் ஃபார் ஜெனரேட்டர். அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம பிஇயுமே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு இடத்துல. ஓகே, ஸோ அதனால இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன் நான். ஸ்விங் ஈக்குவேஷன் ஃபார் ஜெனரேட்டர் ஒரு சைடு, ஸ்விங் ஈக்குவேஷன் ஃபார் மோட்டார். ஸோ இங்கே எழுதுனது திஸ் இஸ் ஜெனரேட்டரோட ஈக்குவேஷனு. ஸோ இப்போ ஸ்விங் ஈக்குவேஷன் ஃபார் மோட்டார்னா இது ரெண்டும் உல்டாவாயிடும். எலக்ட்ரிக் பவர் தான் அதில் அதிகமாக இருக்கும். மோட்டரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் பவர் அதிகமாக இருக்கும், மெக்கானிக்கல் பவர் கம்மியாக இருக்கும். அதனால பிஇ மைனஸ் பிஎஸ் எழுதணும், அவ்வளவுதான். ஸ்விங் ஈக்குவேஷன் ஃபார் மோட்டார். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எம் டி ஸ்கொயர் டெல் ஆஃப் டி டிவைடட் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவலன் டு PS minus PE. So இங்க same m d square del of t
divided by dt square. இங்க PE minus PS. ஓகே, எலக்ட்ரிக் பவர் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ மோட்டரில், ஜெனரேட்டரில் மெக்கானிக்கல் பவர் அதிகமாக இருக்கும். அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும், எலக்ட்ரிக் பவரை எப்படி எழுதலான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிளியரா? ஸோ சிங்க்ரனஸ் மெஷின்லேயே நம்ம பார்த்துருக்கோம். கிளியரா? எலக்ட்ரிக் பவரை EV by x sin delன்னு எழுதலாமா? தட்ஸ் இட். அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் என்னவாயிடும், md ஸ்கொயர் del of t divided by dt square equal to ps minus ev by x. ஓகேங்களா? ஸோ ps minus ev by x sin del. ஓகேங்களா? this is for synchronous generator ஓட swing equation. அப்போ மோட்டருக்கு yes m d square del of t divided by dt square is equivalent to, so என்னப்பா, ev by xs sin del minus ps. ஓகே, ev by x sin del minus ps. ஸோ இதுதான் என்னோட ஸ்விங் ஈக்குவேஷன் ஃபார் மெஷின். என்னோட ஜெனரேட்டரோடது, என்னோட மோட்டாரோடது. ஸோ கிளியரா? இந்த ஸ்விங் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா இந்த ஸ்விங் ஈக்குவேஷன் இப்போ திரும்பவும் நான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை டெரைவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ கிரிட்டிக்கல் கிளியரிங் ஃபால்ட்டில் இருந்தெல்லாம் ரொம்ப பெரிய கொஷின் இல்லை, பட் அதில் பேசிக்காக தான் கேட்பாங்க. ஆனால் இதில் உங்களுக்கு ப்ராப்ளமாக கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ அந்த ஃபார்முலாஸை நான் ஒன்று பின்னாடி ஒன்றா டெரைவ் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் எப்படி டெரைவ் பண்ணுறோன்னு பார்த்துக்குங்க. அடுத்ததாக இதில் நம்ம ப்ராப்ளம் இங்கே பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டா ஜஸ்ட் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட், இப்போது இனர்ஷியா கான்ஸ்டன்ட். இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டை எப்படி நம்ம எழுதுறோம், ஹெச். கிளியரா? இனர்ஷியா கான்ஸ்டன்ட் ஹெச். அது எப்படி எழுதலாம்னா, கைனடிக் எனர்ஜி இன் ரோட்டார் அட் சிங்க்ரனஸ் ஸ்பீட். ஸோ கைனடிக் எனர்ஜி இன் ரோட்டார் அட் சிங்க்ரனஸ் ஸ்பீட் டிவைடட் பை, ஸோ ரோட்டாரில் இருக்கிற எனர்ஜி எப்போ, சிங்க்ரனஸ் ஸ்பீடில். ஸோ டிவைடட் பை ரேட்டிங் ஆஃப் சிங்க்ரனஸ் மிஷின். ஸோ இதுதான் என்னோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலா. நீங்கள் யூனிட் கூட பார்த்துமே ஈஸியாக சொல்லலாம். அதோட யூனிட் என்ன பார்த்துருப்போம்ப்பா, ஸோ எம்ஜே பர் எம்விஏ அப்படின்னு எழுதியிருப்பேன் பாருங்கள் யூனிட்டு. ஸோ ரேட்டிங்னா என்ன, கண்டிப்பாக நமக்கு இங்கே எம்விஏன்னு பார்த்தீங்கன்னாலே டேரெக்டாக ரேட்டிங்கை எடுத்துக்குங்க. ஓகேங்களா? இது அதனால தான் நான் முதலே சொன்னேன், இந்த யூனிட்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எம்ஜே பர் எம்விஏன்னா அப்போ கீழே என்ன இருக்கும், ஹெச்சோட யூனிட் வந்து எம்ஜே பர் எம்விஏ, மெகா ஜவுல் பர் மெகா எம்விஏ. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ரேட்டிங் இருக்குது, இந்த இடத்துல எனர்ஜி இருக்குது. ஜவுல் யூனிட், எனர்ஜியோட யூனிட் தான் ஜவுல். கரெக்டாக? அந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி இன் ரோட்டார் at synchronous speed divided by rating of synchronous machine. So next நம்ம kinetic energy formula physicsல படிச்சிருப்போம். So kinetic energy ஓட formula என்னப்பா, kinetic energy ஓட formula half mv square அப்படி நம்ம சொல்லுவோமா, அதே தான் இங்கேயுமே. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல ஸோ வியை எப்படி எழுதியிருக்கோம், வெலாசிட்டியை. அந்த இடத்துல என்னப்பா, half mv square, வெலாசிட்டி ஸ்கொயர் தானே, வி வெலாசிட்டியோட ஸ்கொயர் தானே. இந்த இடத்துல வெலாசிட்டி என்னவா எழுதிருக்குன்னா ஒமேகாவா எழுதிருக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வி ஸ்கொயர் போடுற இடத்துல ஒமேகா ஸ்கொயரை போட்டால் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட்டு இதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஸோ அங்கே மாசுன்னு எடுத்திருக்கேன்ல, மாஸ் இஸ் நத்திங் பட் இனர்ஷியா. இனர்ஷியா தானே மாசு, ஒரு பொருளோட மாசுன்றது தட் இஸ் இனர்ஷியா தானே.
ஓகே, அப்போ ஃபைனலாக இது எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னா திஸ் இஸ் ஹெச். ஓகே, ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஐ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இந்த ஐன்றது நமக்கு தெரியணும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் இதான் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட கைனடிக் எனர்ஜி அட் ரோட்டார் கேட்குறாங்கன்னா அப்போது உங்களுக்கு இனர்ஷியாக கொடுத்துருப்பாங்க, அடுத்ததாக வெலாசிட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வெலாசிட்டியை நீங்கள் செக் பண்ணணும். இதோடவே எனக்கு முடிஞ்சில்லை, என்னோட வெலாசிட்டி இப்போ தான் 2 பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஆங்குலர் வெலாசிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா மெக்கானிக்கல் வெலாசிட்டியாக இருக்கலாம். ஸோ ஒன்று ஆங்குலராக இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், இன்னொன்று மெக்கானிக்கலாக இருக்கலாம். சார் ஒருவேளை எலக்ட்ரிக்கலாவோ மெக்கானிக்கலாவோ இருந்தால் அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் சொல்கிறேன். இங்கே நான் உங்களுக்கு வேணா சொல்லிடுறேன். ஸோ இதோட ஸ்லைடுக்கு அடுத்த ஸ்லைட்லேயே. ஓகே, எலக்ட்ரிக்கல் ரேடியன்ஸ் இதை நான் ஆல்ரெடி மெஷின்ஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக்கல் ரேடியன். ஸோ எலக்ட்ரிக்கல் டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம்? P/2 ஆஃப் மெக்கானிக்கல் டிகிரின்னு எழுதியிருக்கேனா? இந்த இடத்துல ரேடியனை எழுதுறேன், அவ்வளவுதான். ஸோ எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் நான் அங்கே கிளாஸ்லையுமே சொல்லியிருப்பேன். எலக்ட்ரிக்கல் டிகிரிக்கும் மெக்கானிக்கல் டிகிரிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு எலக்ட்ரிக்கல் டிகிரி ஈக்குவல் டு P/2 ஆஃப் மெக்கானிக்கல் டிகிரின்னு எழுதியிருப்பேன். ஸோ அங்கே நீங்கள் டிகிரி எழுதுனா டிகிரி, ரேடியன் எழுதுனா ரேடியன், அவ்வளவுதான். ஸோ இந்த டிகிரியாக மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் டிகிரியாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தட் இஸ் P/2 இன்ட்டு, ஆக்சுவலாக இருங்க, இதை எப்படி நான் டிகிரியாக மாற்றுறதுன்னு சொல்கிறேன். ரேடியன்ட்டுக்கும் டிகிரிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குப்பா. ஓகேங்களா? ரேடியன்ட்டுக்கும் டிகிரிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ 2π அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, 2π இட் இஸ் ரேடியன், 360 அப்படின்னு சொல்கிறீங்களா, இட் இஸ் டிகிரி. நீங்கள் சைன் வேவ்ல π/2, π, 3π/2, ஸோ π/6 இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ரேடியன்ஸ். ஓகே, ஸோ இது டிகிரி. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்படி ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2π இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி, இது ரேடியன்ஸ். ஸோ எனக்கு இப்போ என்ன வேணும்னா டிகிரியாக மாற்றணுமே. இப்போ நான் இதை டிகிரியாக மாற்றணும்னா இல்லை ஒரு ரேடியனாக மாற்றணும். அப்போ எப்படி பண்ணலாம்? நான் இதை வந்து டிகிரியாக மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஐ நீட் டிகிரி. அப்போ டிகிரி வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ ஒரு டிகிரின்னா, அப்போ ஒரு டிகிரினா இந்த 360 கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க, டிவைட் பை 360. அப்போ என்ன ஆகிடும்? இவனும் போயிடுவான். அப்போ π/180 தட் இஸ் நோன் ஆஸ் டிகிரிஸ். கிளியரா? அப்போது நீங்கள் மெக்கானிக்கல் டிகிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா π/180 ஆஃப் ரேடியன்ஸ், இது ரேடியன்ஸில் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போது π/180 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா? புரியுது இல்லை? அதே மாதிரி அப்போ ரேடியனை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து டிகிரியிலிருந்து ரேடியனாக மாற்றுறதுக்கு இது. அப்போது அதுவே நீங்கள் ரேடியன்லேருந்து டிகிரியாக மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே உல்டாவாக பண்ணுவீங்களா? ஸோ இதுவே ரேடியன்லேருந்து டிகிரியாக மாற்றணும்னா சேம். இப்போ என்கிட்ட ரேடியன் இருக்குது சார், எனக்கு டிகிரியாக வேணும். ஸோ இப்போ ஒரு ரேடியன் என்ன, ஒரு ரேடியனை எவ்வளோ டிகிரியாக எழுதலாம்னா, அப்போ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 360 டிவைட் பை 2π டிகிரிஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே எனக்கு என்ன வேணும்? இந்த சைடில் நான் டிகிரியாக மாற்ற போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரேடியனில் இருக்கான், இவன் ஆல்ரெடி ரேடியனில் இருக்கான், இவனை டிகிரியாக மாற்றணும். அப்போ ஒரு ரேடியனை 360 டிவைட் பை 2π டிகிரிஸ்ன்னு எழுதலாம். அடிச்சிங்கன்னா 180/π டிகிரிஸ்ன்னு எழுதலாம். அப்போ ஒரு ரேடியனை நீங்கள் எப்படி எழுதலாம்னா 180/π. ஸோ ரேடியனை 180/πயால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் டிகிரி வந்துடும், அவ்வளவுதான். ஓகே, அப்போ ஒரு ரேடியன் உங்ககிட்ட இருக்குது, எலக்ட்ரிக்கலில் ரேடியன் இருக்குன்னா அதை வந்து டிகிரியாக மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 180/πயை மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ டிகிரி வேணும், டிகிரி இருக்குது, அதாவது எனக்கு ரேடியன் வேண்டாம் டிகிரி வேணும்னா அப்படியே உல்ட்டா. ஓகேங்களா? ஸோ எது வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அப்போ இங்கே ரேடியனில் இருக்கிறவனை டிகிரியில் மாற்ற எலக்ட்ரிக்கல் டிகிரியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ், எலக்ட்ரிக்கல் ரேடியன் இன்ட்டு 180/π, தட்ஸ் இட், அவ்வளவுதான் சார். அப்போ எலக்ட்ரிக்கல் டிகிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரேடியன் இன்ட்டு 180/πயால் மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுவே உங்களுக்கு மெக்கானிக்கல் டிகிரி வேணும்னா
கரெக்ட். அப்போ மெக்கானிக்கல் டிகிரி வேணும்னா அப்படியே உல்டா, கிளியரா? அப்போ மெக்கானிக்கல் டிகிரி வேணும்னா மெக்கானிக்கல் ரேடியன் இன்டூ, ஸோ என்னப்பா இருக்கும் 180/π, அவ்வளோதான். ஸோ இதை உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, இந்த 3 டேர்ம்ஸு. ஓகேயா? இது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் மேபி யூஸ் ஆகும். டைரெக்டாக கேட்டால் பிரச்சனை இல்லைப்பா. உங்களுக்கு வந்து ரேடியனில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை டிகிரியில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? ஸோ டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நோ இஷ்யூ. எனக்கும் ரேடியனில் கொடுத்துட்டு ஆன்சரும் ரேடியனில் கேட்டாங்கன்னா நோ இஷ்யூஸ். எனக்கு டிகிரியில் கொடுத்துட்டு ஆன்சரை ரேடியனில் கேட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த கன்வர்ஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் ரேடியன் வேணும்னா P/2 மெக்கானிக்கல் ரேடியன் எழுதுறேன். ஸோ டிகிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ரேடியனாக இருந்து π/180/π நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும்ப்பா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஷினில் என்ன கேட்குறாங்கன்றத பார்த்து ஆன்சர் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நம்ம வரலாம். இந்த இனர்ஷியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனர்ஷியா கான்ஸ்டன்ட் ஹெச். அப்போது இந்த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா I/ω². அடுத்ததாக பவரோட ரேட்டிங். பவரை நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம்? எஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். MVA, எஸ்ஸோட யூனிட் தானேப்பா MVA, அப்பரண்ட் பவர் தானே எஸ். ஓகேயா? அடுத்ததா இப்போ இது என்ன பண்றேன்னு பாருங்க. 1/2 I/ω into ஒமேகா. 1/2 I/ω into ω/s. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். I/ω என்னன்னு எழுதியிருக்கோம் நம்ம பாருங்க. I/ω மூமெண்டம் m எழுதலாம். கிளியரா? I/ω கேன் பி ரிட்டன் as m. அப்போ therefore 1/2 m ஒமேகா. கரெக்டா? 1/2 m ω/s. கிளியரா? ஸோ ஃபர்தரா இந்த ஒமேகாவை நம்ம எப்பவுமே என்ன எழுதலாம்? 2πf எழுதலாம், இல்லை 2πn/16 எழுதலாம். ஸோ என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிப்போம். ஸோ m 2πf. கிளியரா? 2πf/s. இங்க பாருங்க, இங்கேயும் 2 இங்கேயும் 2 கேன்சல் ஆயிருச்சு. அப்போ என்ன கிடைக்குது? m/f/s is equivalent to h. கரெக்டா? m/f/s is equivalent to h, inertia constant. அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் வந்து m மூமெண்டமையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மூமெண்டம் m equivalent to எப்படி எழுதலாம்? sh/πf. ஓகேயா? ஸோ sh/πf. ஸோ மூமெண்டமோட யூனிட் அப்போ என்ன வரும்? இப்போ பாருங்க. ஸோ அப்போது மூமெண்டமோட யூனிட் என்ன வந்திருக்கும்? நீங்கள் அங்கேயுமே நான் எழுதியிருக்கேன். மூமெண்டமுக்கு யூனிட்டை நீங்கள் அங்கேயுமே பார்த்து கூட எழுதிக்கலாம். மெகா ஜவுல் பர் செகண்ட். இல்லைனா நீங்கள் இதை கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டு செகண்டு. ஸோ பவரோட யூனிட்டு மெகா ஜவுல் பர் MVA. இது MVA. கிளியரா? பவரோட யூனிட். எஸ்ஸோட யூனிட் வந்து MVA. ஹெச்சோட யூனிட்டு mj/MVA. கரெக்டா? இது நீங்கள் யூனிட்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். mj/MVA. ஸோ அடுத்ததாக பைன்றது கான்ஸ்டன்ட்டு. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் இன் செகண்ட்ஸு. ஹெட்ஸு. கரெக்டா? ஹெட்ஸு அதுதான், தட் இஸ் செகண்ட்ஸு. ஹெட்ஸுனா தட் இஸ் சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ் தானே. ஓகே, அப்போ இதோட யூனிட் வந்து செகண்டு. படிச்சிங்கன்னா வில் கெட்டு mj/s. ஓகே, இதோட யூனிட் வந்து மெகா ஜவுல் பர் செகண்ட். இங்கே என்ன இருக்குன்னா எஸ். இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ரேடியன்ல இருக்கா டிகிரியில் இருக்கான்னு பாருங்களேன். இங்க பாருங்க, பையின்னா என்ன? பையினாலே ரேடியன் தானே. அப்போ பையின்னு இருக்கா? அப்போ இந்த யூனிட் என்னப்பா? திஸ் இஸ் இன் எலக்ட்ரிக்கல் ரேடியன்ஸ். ஓகே, இதோட யூனிட் என்னன்னா மெகா ஜவுல் பர் செகண்டு. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் ரேடியன்ஸ் பர் செகண்டில் இருக்கு. ஓகேயா? ஸோ இதையே உங்களுக்கு எதுலையும் கேட்கலாம், எலக்ட்ரிக்கல் டிகிரிலையும் கேட்கலாம். அப்போது SH/π எப்படி எழுதலாம்? 180f. அவ்வளோதான். பைனா தட் இஸ் 180. யூனிட் என்னப்பா? மாறாது, mj/s. இது என்ன? எலக்ட்ரிக்கல் டிகிரி. அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ இது என்னோட எலக்ட்ரிக்கல் டிகிரி. இங்கே நம்ம நிறைய ஃபார்முலாஸோட ரெப்ரசன்டேஷன்ஸை பார்த்துருக்கோம்.
H எப்படி எழுதலாம், கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, பவரை கொடுத்துருக்காங்க, ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் டிவைட் பண்ணாலே கிடச்சிரும். இல்லை எனக்கு இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க, இல்லை ஆங்குலர் வெலாசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதில் எந்த பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற ஃபார்முலாஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் எம்ஓ ஹெச்ஓ என்ன ப்ரொபோஷனல் இதுவுமே தெரிஞ்சுக்குங்க. எம்ஓ ஹெச்ஓ டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது மாதிரியும் உங்களுக்கு கொஷினாக ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இப்போ எம் இன்க்ரீஸ் ஆச்சு, இனர்ஷியா என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் மாதிரி இல்லாமல் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது இதில் நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட டாப்பிக்கு. ஸோ இதில் ப்ராப்ளம் மட்டும் நம்ம பார்த்துட்டா கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்ததான் நெக்ஸ்ட் அந்த ஸ்விங் ஈக்குவேஷனோட சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இந்த ஸ்விங் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அந்த ஸ்விங் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு மிஷினுக்கு எப்படி இருக்குது, 2 மிஷினுக்கு ஸ்விங் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், மல்டி மிஷினோட ஸ்விங் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், அடுத்ததான் அந்த ஸ்விங் ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன்ஸ் என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்ததான் இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்த்தா ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 50% ஈஸி தான்ப்பா, டைரக்ட் கொஷினாக தான் இருக்கும். 50 to 60%. ஸோ ரேராக தான் உங்களுக்கு சின்ன கன்வர்ஷன் மேபி கேட்கலாம், அதுக்கு மேலே ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. பட் கேட்டிருக்காங்க இது உங்களுக்கு. ஸோ டிஎன்பிசியில் பவர் சிஸ்டமில் கேட்டிருக்காங்க 150 MVA லெவல் கேவி 3 phase 4 pole 50 Hz synchronous generator 150 MVA level kV 3 phase 4 pole 50 Hz synchronous generator having the kinetic energy of 600 megajoule. So the inertia constant is inertia constant h கேக்குறாங்க. ஓகே, நமக்கு தெரியும் inertia constant னா h. ஸோ இப்போ இந்த inertia constant h ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க சார். ஸோ ஹெச்சுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, h எப்படி எழுதலாம், டைரக்டாவே நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ தட் இஸ் கைனடிக் எனர்ஜி ஸ்டோர்டு இன் த ரோட்டார் டிவைட் பை பவர். ஸோ இந்த இடத்துல டைரக்டாக கைனடிக் எனர்ஜியும் பவரும் கொடுத்துருக்கனால டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதானே. இது ஒரு டைரக்ட் கொஷின். இந்த மாதிரி தான் உங்களுக்கு போன இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு கொஷின் இருந்துச்சு. ஸோ இந்த 2024 நமக்கு ஒரு இன்டர்வியூ போஸ்ட் நடந்துச்சுல, அதில் இது மாதிரி ஒரு கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஹெச்ன்றது தட் இஸ் கைனடிக் எனர்ஜி, கேஇன்றது கைனடிக் எனர்ஜி இன் ரோட்டார் டிவைடட் பை பவர் ரேட்டிங். கரெக்டாக ரேட்டிங் எஸ். ஸோ இப்போ டேரெக்டாக பாருங்கள் 600 மெகா ஜவுல் பர் பவர் ரேட்டிங் என்ன 150 MVA. சார் ஒருவேளை உங்களுக்கு மறந்துருச்சுனாலுமே ஈஸியாக நீங்கள் யூனிட்ஸ் வச்சு கூட செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெகா ஜவுல் பர் MVA அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் இங்கே மெகா ஜவுலில் கொடுத்துருக்கான், இங்கே MVAவில் கொடுத்துருக்கான், அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் ஆப்ஷனில் கூட செக் அவுட் பண்ணலாம். ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மெகா ஜவுல் MVAவாக இருந்துச்சுன்னா அப்போ அதுதான் ஃபார்முலா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் 4 மெகா ஜவுல் பர் MVA. கரெக்டா? திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்ததா நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போகலாம். த்ரீ ஃபேஸ் 50 Hz 4 pole 125 MVA 4 pole 125 MVA level kV synchronous generator. Level kV synchronous generator having the
inertia of 15,000 kg per meter square. Inertia. The kinetic energy stored in the rotor in megajoule is. The kinetic energy stored in the rotor in megajoule கேக்குறாங்க. இப்ப kinetic energy க்கு ஃபார்முலா தெரியுமா நமக்கு? ஜஸ்ட் அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இங்க எழுதுங்க. டைரக்டா இருக்கான்னு பாருங்க, இல்ல கன்வர்ஷன் எதுனா பண்ண வேண்டிய தேவை வருதான்னு பாருங்க. So kinetic energy in rotor, that is H. கிடையாது. ஸோ கரெக்டாக கைனடிக் எனர்ஜி இன் ரோட்டார் அது எப்படி எழுதலாம்? 1/2 I ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ஸோ 1/2 I ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இங்கே ஐன்றது இனர்ஷியா கொடுத்துருக்காங்க. ஒமேகான்றது என்னப்பா? இப்போ தானே நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஒன்ஸ் நீங்கள் இதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேயா, இதை மட்டும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஐன்றது இனர்ஷியா, ஒமேகான்றது வெலாசிட்டி. ஸோ அடுத்ததாக எம்ன்றது மூமெண்டம், ஹெச்ன்றது இனர்ஷியா கான்ஸ்டன்ட், டீன்றது டார்க்கு, ஆல்ஃபான்றது ஆக்ஸலரேஷன், டீட்டான்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். டீட்டானும் கொடுத்துருக்கலாம், டில் அப்படின்னும் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தான். இப்போது இங்கே ஒமேகான்றது என்னோட வெலாசிட்டி. கிளியரா? அப்போ இங்கே வெலாசிட்டி கொடுத்துருக்கானா? இங்கே வெலாசிட்டி கொடுத்துருக்கானா? வி டோன்ட் ஹாவ். ஸோ நம்மக்கிட்ட வெலாசிட்டி இல்லை. பட் ஆனால் இந்த ஃபார்முலாவில் இதுதான் வேணும். அடுத்து வேறு எதுனா நம்ம இங்கே எழுதியிருக்கோமான்னு பாருங்களேன். ஸோ வேறு என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம எழுதியிருக்கோம்? 1/2 I கரெக்டாக இன்ட்டு ஒமேகா. ஒமேகாவை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ எஸ், இதை எம்முன்னு வேணால் எழுதலாம். ஆனால் எம்மும் இங்கே நமக்கு கொடுக்கல. கிளியரா? I இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குப்பா. நமக்கு ஒமேகாவையும் கொடுக்கல, எம்மையும் கொடுக்கல. கரெக்டாக? அப்போது நமக்கு என்ன தெரியும்? வி ஆல்வேஸ் நோ ஒமேகாவை 2πfன்னு எழுதலான்னு நான் சொல்லியிருக்கேனா? ஸோ ஒமேகாவை நீங்கள் 2πf அப்படின்னு சொல்லி எழுதினாலும் ஒன்று தான். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πns/60. ஸோ கரெக்டாக 2πns/60 அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதினாலும் ஒன்று தான். ஸோ கிளியரா? அப்போ நான் இந்த டேர்மை எழுதிக்கிறேன், செகண்ட் டேர்மை எழுதிக்கிறேன். அப்போ ஒமேகா வந்து என்னென்னு எழுதலாம்? 2πns/60 ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒமேகா ஸ்கொயராக இருக்குல்ல, ஆஃப் இன்ட்டு ஐ ஒமேகா ஸ்கொயராக இருக்குல்ல. ஜஸ்ட் இப்போ ஸ்பீடு இருக்கா பாருங்க. ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ். நம்பர் ஆஃப் போல்ஸும் ஃப்ரீக்வன்சியும் இருந்தால் நம்மளால் ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் we know. So n is equal to 120 f/p. 120 into frequency என்னப்பா? 50 Hz. Number of poles என்னப்பா? That is 4 pole. நீங்கள் அடிச்சிங்கன்னா that is 30 into 50,500 rpm. கிளியர்? அப்போ 1500 rpm ஸ்பீடு. இனர்ஷியா நமக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 1/2 இனர்ஷியா என்ன? 15,000. அடுத்ததா ஸ்பீடு 2π into 1500 divided by 60 ஹோல் ஸ்கொயர். கிளியரா? இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் சார். அடுத்ததா கைனெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்டு இன் த ரோட்டார். எதில் கேட்குறாங்க? யூனிட் பாருங்க. கைனெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்டு இன் த ரோட்டார் இன் மெகா ஜவுல்ஸ். மெகா ஜவுல்ஸில் கேட்குறாங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது? திட் இஸ் இன் ஜவுலில் இருக்குது. கரெக்டாக? ரோட்டாரோட எனர்ஜி ஜவுல் இருக்குது. அப்போ மெகா ஜவுல் வேணும்னா என்ன பண்ணணும்? we need to divide this with 10 to the power 6. கரெக்டாக? அப்போ 10 to the power 6ஆல் டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சரை வந்து 10 to the power 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேயா? ஸோ ஈஸி தானே? ஸோ இப்போ இது எப்படி பண்ணலாம்? ஸோ இங்கே 60 இருக்கா? இந்த 60யும் மேலே ஒரு 1500 இருக்குது. ஜஸ்ட் அடிங்க. கிளியரா? அடுத்ததா 6 150 வருமா? எஸ். 25 டைம்ஸ். கிளியரா? அப்போ 25
ஸோ கரெக்டாக அப்போ 2 pi into 25 ஹோல் ஸ்கொயர் கீழே ஒரு 6 0 கீழே ஒரு 3 0 அப்போ இவன் ஒரு 3 0 எடுத்துட்டேன் ஓகேங்களா இந்த ஒரு 3 0 நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ரிமைனிங் ஜஸ்ட் என்னப்பா இருக்குது 15 divided by 2 into 2 square will be what 4 into pi square into 25 square 25 square என்னப்பா 625 10 to the power 6 எதுக்கு போடணும்னா இங்க பாருங்க யூனிட் கேட்கறது எதுல கேட்கறாங்க மெகா ஜவுல்ல கேட்கறாங்க ஓகே இங்க கேட்கறது மெகா ஜவுல்ல ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே நார்மல் யூனிட்ல தான் இருக்கு நீங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஜவுல்ல தான் வரும் நமக்கு இதோட ஆன்சர் ஜவுல்ல இருக்கும் எனர்ஜி இன் ஜவுல் நமக்கு தெரியும்ல யூனிட் ஆஃப் எனர்ஜி இன் ஜவுல் தான் ஓகே ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் 10 to the power 6 போடுறேன் எனக்கு ஆன்சர் மெகா ஜவுல்ல வேணும் மெகான்றதுனால 10 to the power 6 ஸோ ஜஸ்ட் அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் அப்போது 15 divided by 2 into 4 pi square into 25 square வந்து 625 625 divided by 10 to the power 3 கரெக்டா 10 to the power 3 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அடுத்ததாக ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணலாம்ல ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா வரும் 625,500 ஆமாம் 2500 வரும் இந்த நாளையும் அடிச்சிங்கன்னா 2500 கரெக்டாக டிவைட் பை 10 to the power 3 அடிச்சிங்கன்னா இப்போ இது என்ன ஆகிடும் 2.5 மாறிடும் அவ்வளவுதான் சார் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 2.5 into 7.5 into கரெக்டாக இது ஒரு 2.5 இங்கே ஒரு 15 by 2 7.5 அடுத்ததா பை ஸ்கொயர் என்னப்பா 3.14 into 3.14 ஆல்மோஸ்ட் 10ன்னு எடுத்துக்கோங்க ஆல்மோஸ்ட் 10ன்னு எடுத்திங்கன்னா அப்புறம் அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன வரும் 7.5 into 10 15 plus 25 ஸோ கரெக்டாக அப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு சம்வாட் ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும் கரெக்டா ஸோ ஆன்சர் செக் பண்ணிங்களா யாராச்சும் செக் பண்ணிங்களா ஆன்சர் என்ன வருது கிளியரா அப்போ ஆன்சர் வந்து ஆல்மோஸ்ட் வில் கெட் 70 ஆமாம் இதுக்கே 75ன்னு வந்துச்சு 75 into 2.5 70 into 70 140 ஆமாம் 75 into 2 வந்து 150 into ஒரு 35 சம் ஆல்மோஸ்ட் ஒரு 180 கிட்ட வரும்ப்பா எஸ் 185 ஆன்சர் ஓகே ஆன்சரை நீங்கள் கால்சியில் செக் அவுட் பண்ணிங்கன்னா வில் கெட் 185 மெகா ஜவுல் 185 மெகா ஜவுல் ஓகேங்களா ஆப்ஷனை நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா இது எப்படி பண்ணுறதுன்னு புரியுதில்ல சிம்பிளாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஈஸியாக எனக்கு இந்த ரேஞ்சில் வரும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க ஸோ அந்த ரேஞ்சில் வந்துடும் ஸோ ஈஸியாக உங்களால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் சார் இந்த கொஷினில் ஒரு வேளை ஹெச் கேட்டாங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு ஹெச் கேட்குறாங்க இனர்ஷியா கான்ஸ்டன்ட் ஹெச் கேட்குறாங்க அப்போ இனர்ஷியா கான்ஸ்டன்ட் என்னப்பா ஸோ இனர்ஷியா கான்ஸ்டன்ட்னா கைனடிக் எனர்ஜி டிவைட் பை எஸ் இப்போ கைனடிக் எனர்ஜி பார்த்தோம் 185 மெகா ஜவுல் அடுத்ததாக பவர் என்னப்பா ஸோ இந்த கிவன் கொஷினில் என்ன பவர் கொடுத்துருக்காங்க 125 MVA அப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணுங்களேன் ஸோ டிவைட் பை 125 MVA அப்போ என்னப்பா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1.4 or 1.48 மெகா ஜவுல் பர் MVA கிளியராக இனர்ஷியா கான்ஸ்டன்ட் உங்களுக்கு கேட்டாலும் ஸோ என்ன பண்ணலான்னா ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இனர்ஷியா கான்ஸ்டன்ட்டை கேட்டாலுமே ஆன்சர் பண்ணலாம்ப்பா ஓகே ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க ஸோ அப் டு திஸ் கிளியர் தானே நெக்ஸ்ட் போகலாமா ஓகே நெக்ஸ்ட் இப்போ ஸ்விங் ஈக்குவேஷன் ஸோ இது வந்து ஸ்விங் ஈக்குவேஷன் ஃபார் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது இந்த ஸ்விங் ஈக்குவேஷனை ஒரு மிஷினுக்கு நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ இது என்னோட ஸ்விங் ஈக்குவேஷன் ஃபார் ஒன் மிஷின் இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ஸ்விங் ஈக்குவேஷன்ன்றது இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் ஒன் மிஷின்ஸ் தான் ஸோ ஒரு ஒன் மிஷினுக்கான ஸ்விங் ஈக்குவேஷன் இது அப்போ ரெண்டு மிஷின்ஸ் இருந்தால் ஸோ ரெண்டு மிஷின்ஸ் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரே ஒரு மிஷினை தான்ப்பா எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு மிஷினில் எவ்வளவு
மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது, அந்த ஒரு மிஷினில் எவ்வளோ ஆங்கிள் தீட்டா வேரி ஆகுது. ஸோ இதை தான் நான் தனித்தனியாக கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போது நம்ம பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மிஷினாக இருக்கும். ஸோ மல்டிபிள் மிஷின்ஸ் இருக்கும். கரெக்டாக? அந்த மல்டிபிள் மிஷின்ஸ்க்கு எப்படி நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணுமா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்ல. அடுத்ததான் நெக்ஸ்ட் டாபிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்விங் ஈக்குவேஷன் ஆஃப் டூ மெஷின் சிஸ்டம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 2 கேஸ் வரலாம். சார் 2 மெஷின் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ என்னோட 2 மெஷின் இருக்குல்ல, அந்த 2 மெஷின்லையும் நடக்க போகிற ஆசிலேஷன் சேமாக இருந்திருக்கலாம். கரெக்டாக? இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். அதாவது என்னோட ரோட்டாரோட ஆசிலேஷன் சேமாகவும் இருந்திருக்கலாம், என்னோட ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். சிம்பிளாக இப்போ நான் ஒன்றா டயக்ராம் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இதனோட ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இது நம்மளோட ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது என்னோட ரோட்டாரோட ஆக்சிஸ். ஓகே, இது என்னோட ரோட்டாரோட ஆக்சிஸ். இப்போ டியூ டு த ஃபால்ட், ஸோ என்னோட பவர் சிஸ்டமில் நடைபெற்ற ஃபால்ட்டுனால என்னோட ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் என்னவாகுதுன்னு பாருங்க. ஸோ என்னோட இது வந்து del1 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? லோட் ஆங்கிள் வித்தவுட் ஃபால்ட். இது வித்தவுட் ஃபால்ட்டோட லோட் ஆங்கிள். நெக்ஸ்ட், இப்போ ஃபால்ட்னால என்னோட மெஷின் 1 இது. சி, திஸ் இஸ் மெஷின் 1. ஓகே, மெஷின் 1ஓட லோட் ஆங்கிள் என்னவாகுது? இன்க்ரீஸ் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன ஆக போகுது? லோட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக போகுது. கரெக்டா? ஸோ லோட் ஆங்கிள் நமக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. நமக்கு தெரியும் லோட் ஆங்கிள் வந்து ஃபார் சிலிண்ட்ரிக்கல் மிஷின்னா 90 டிகிரி வரையும் தான் இருக்கும். ஸோ 90 டிகிரிக்கு மேலே போனால் அன்ஸ்டேபிள். அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவனோட கேஸில் லோட் ஆங்கிள் del2 நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 45 டிகிரி, இல்லைனா 60 டிகிரிக்கு போயிட்டான். ஓகே, 60 டிகிரியில் இருக்கான்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி மோட்டார் 2, மெஷின் 2, மெஷின் 2ஓட ரெஃபரன்ஸ் இது. ஸோ மெஷின் 2ஓட ரோட்டார் ஆங்கிள் del. ஸோ திஸ் இஸ் ஒன் del1. அதே மாதிரி தான் இது என்னோட மெஷின் 2. ஸோ இந்த இடத்துலையுமே என்னோட ரெஃபரன்ஸ் ஆங்கிள் என்னவா இருக்கு? 2 மெஷினுமே ஆசிலேட் ஆகும். சார் நீங்கள் 2 மெஷின்லேயும் ஆசிலேஷன் இருக்கும். எப்பவுமே ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா 2 மெஷின்லேயுமே ஆசிலேஷன்ஸ் இருக்கும். சி, இந்த கேஸோட என்னோட del2, மெஷின் 2ஓட del2வும் 60 டிகிரி இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். வென் இந்த ரெண்டுமே சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் 2 மெஷின்ஸ் ஆர் ஸ்விங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவேன். 2 மெஷினும் சேம் ஆசிலேஷனில் இருக்குது. ஓகேங்களா? இல்லைனா கோஹரண்ட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸ் என்னன்னா 2 மெஷின்ஸ் ஆர் ஸ்விங் டுகெதர். சார் சிம்பிள் தான். பிகாஸ் ஆஃப் ஃபால்ட்னால மெஷின்ஸ் கண்டிப்பாக ஆசிலேட் ஆக போகுது. ஒரே ஒரு மிஷின் ஆசிலேஷன் ஆயிருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதுதான் நம்ம இப்போ இருந்த எக்ஸ்பிரஷனை வச்சு பார்த்துருப்போம். அதுவே 2 மெஷின்ஸ் ஆசிலேட் ஆகுது, சேமா ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் ஸ்விங் டுகெதர்னு சொல்லலாம், இல்லை கோஹரண்ட் டு ஈச் அதர். ஸ்விங் டுகெதர் ஆர் கோஹரண்ட் டு ஈச் அதர். ஸோ இந்த கேஸில் இப்போ நம்ம இந்த மாதிரி சம்மை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நான் வந்து இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணணும், இல்லை ஆல்ஃபாவை கால்குலேட் பண்ணணும், ஸோ இந்த பீட்டா எம்மை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார் நான் கால்குலேட் பண்ணுறது? இப்போ நமக்கு தெரியும் md² del of t divided by dt²ன்றது தட் இஸ் PA. ஸோ இப்போது இந்த இடத்துல என்னோட எம்மை நான் எப்படி எழுதுறது? ஸோ எம்மை எப்படி எழுதணும்? ஒரே ஒரு மிஷினுக்கு, போன முறை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஷின் இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு மிஷினுக்கு நீங்கள் எம்மை கண்டுபிடிச்சிங்க. இப்போ கூட நம்ம ஒரு சம்மில் கண்டுபிடிச்சோம்ல, திஸ் இஸ் நான். ஸோ அப்போது போன கொஷினில் நீங்கள் வந்து ஒரே ஒரு சம் இருந்துச்சு, ஒரே ஒரு ஜெனரேட்டர் இருந்துச்சு, அதுக்கு எம்மை கண்டுபிடிச்சிங்க. இப்போ எனக்கு 2 ஜெனரேட்டர் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல
என்னோட அந்த ஸ்விங் ஈக்குவேஷன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணணும்னா எனக்கு 2 ஜெனரேட்டர்ஸ் இருக்கு. அப்போது எம் என்னவாயிடும்னா எம் ஈக்குவலண்ட்டாக ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ பிஏ என்னவாயிடும்னா பிஏவோட ஈக்குவலண்ட்டாக ரீப்ளேஸ் ஆகிடும். ஹெச் என்னவாயிடும்னா ஹெச்சோட ஈக்குவலண்ட்டாக ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா எம்மோட ஈக்குவலன்ட் ஹெச்சோட ஈக்குவலண்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த எம் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஹெச் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஸோ இங்க வந்து ரெண்டுமே சேமா இருக்குல்ல, சேமா ஸ்விங் ஆகிறதுனால ஹெச் ஈக்குவலண்டா இருந்தாலும் சரி எம் ஈக்குவலண்டா இருந்தாலும் சரி ஜஸ்ட் ஆட் மட்டும் நீங்க பண்ணா போதும். ஓகேங்களா? அப்போ ஹெச் ஈக்குவலண்ட் இஸ் h1 plus h2 plus so on hn. இது இந்த ஃபார்முலா எப்போ மட்டும் வேலிட்னா இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த கோஹரண்ட். கோஹரண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வேலிட். அதாவது ரெண்டு மெஷினும் சேமாக ஸ்விங் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த ஃபார்முலா வேலிடு. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக ஸ்விங் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எம் அதே மாதிரி எம் ஈக்குவலண்ட் m1 plus m2 plus so on mn. அவ்வளவுதான். ஸோ கேஸ் 1 முடிஞ்சிச்சு. கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் சார். இப்போ இந்த கேஸ் 1ல பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையும் சேம் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். சேம் ரெஃபரன்ஸாக இருக்கறனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா சேம் ரெஃபரன்ஸாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வேற வேற ரெஃபரன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா வேற வேற ரெஃபரன்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட கேஸ் 2 நெக்ஸ்ட்டு கேஸ் 2 என்னன்னா 2 machines did not swing together. Are non-coherent to each other. Two machines are non-coherent to each other. ரெண்டு மெஷின் கோஹரண்ட் கிடையாது. அப்போ இதுக்கான டயக்ராம் எப்படி சார் வரும்? எஸ், இவனோட டயக்ராம் ரெஃபரன்ஸா? ஓகே, இவன் என்னோட ரோட்டாரா? இப்போ பாருங்க. ஸோ இந்த கேஸில் நீங்கள் டெல் 1ம் சரி டெல் 2ம் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஓகேயா? டெல் 1 டெல் 2. ஸோ கிளியரா? வித்தவுட் ஃபால்ட்டு வித் ஃபால்ட்டு, வித்தவுட் ஃபால்ட்டும் வித் ஃபால்ட்டும் இங்கேயே தான் இருக்கான். ஓகேங்களா? ஜெனரேட்டர் 1, திஸ் இஸ் ஃபார் ஜெனரேட்டர் 1 ஆர் மெஷின் 1. இப்போ என்ன பண்ண போகிறோம்? மெஷின் 2, திஸ் இஸ் ரெஃபரன்ஸ். ஸோ இது என்னோட ரோட்டார். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து டெல் 1, இது டெல் 2, திஸ் இஸ் டெல் 2. ஸோ முன்ன நம்ம பார்த்தவது டெல் 1. எப்போ பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் மெஷின் 2. இங்க பாருங்க, ஸ்விங் டுகெதரா? கிடையாது, ரெண்டுமே வேற வேற ஆசிலேஷன். இதுக்கு என்ன மீன் பண்றேன்னா சார், நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்களா, இவனோட வேவ் ஃபார்ம் நீங்க வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனோட ஆசிலேஷன்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா செகண்டோட ஆசிலேஷனும் சூப்பர் இம்போஸ் ஆகும். ஓகே, அதனால ஜஸ்ட் நீங்க ஒரே ஒரு ஆசிலேஷனா ட்ரீட் பண்றீங்க. அப்போ சிம்பிள் தான். நீங்க நார்மலா எம் ஈக்குவலண்ட் ஹெச் ஈக்குவலண்ட்டை எழுதிக்கிறீங்க. ஆனா இங்க நீங்க எழுதுறப்போ இதோட ஆசிலேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மேக்னிடியூட்ல இருக்கு. அடுத்த ஆசிலேஷன்ஸ் பாருங்க, அடுத்தது ஆசிலேஷனு டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆசிலேஷனையும் நான் வந்து அனாலிசிஸ் பண்ணி அப்போ இந்த இடத்துல என்னோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்கு, மொமெண்டம் எவ்வளோ இருக்க போகுது, ஆக்ஸலரேஷன்ஸ் எவ்வளோ இருக்க போகுதுன்னு நான் கண்டுபிடிப்பேன் சிம்பிளா. ஸோ என் ரோட்டாரோட ஆக்ஸலரேஷன் ஆல்ஃபாவாக கண்டுபிடிப்பேன். ரோட்டார் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ஆக்ஸலரேட் ஆகுது, இந்த ஆக்ஸலரேஷன்ல இருந்து ரோட்டாரோட ஸ்பீடு சேஞ்ச் என்ன, அது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ பட் நமக்கு அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நிறைய கேட்கறது இல்லை, அதனால நான் அதை எலாபரேட்டாக கொண்டு போகல. ஓகேங்களா? அப்போ ஆல்ஃபாவில இருந்து நம்ம ஆக்ஸலரேஷன், அப்போ ரோட்டார் எவ்வளவு ஆக்ஸலரேட் ஆக போகுது, ஸோ இப்போ ரோட்டாரோட ஸ்பீடு என்னவா இருக்க போகுது, இந்த எல்லா பேராமீட்டரும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
அப்போது இந்த இடத்துல ஒரு மிஷினும் ஒவ்வொரு ஆக்சலரேஷன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இதை சேமாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சேமாக பேராமீட்டருக்கு நம்ம மாற்றணும்னா நம்ம முன்ன மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ m ஈக்குவலண்ட் என்னவா ஆகிடும்னா பேரலல் ஃபார்முலா தான். ஸோ கரெக்டாக 1/m ஈக்குவலண்ட். So 1/m equivalent is equivalent to 1/m1 plus 1/m2 so on. நார்மல் தான் சார், பேரலல் ஃபார்முலாவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் 1/mn. நீங்கள் இதவும் பண்ணலாம், இல்லைனா இவங்க ரெண்டு மெஷினையும் சேம் எம்முக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணலான்னா ஸோ இவனோட ரேட்டிங்கை தனியாக வச்சு இந்த மாதிரி பண்ணலாம், இல்லைனா ரெண்டு பேரையும் சேம் ரேட்டிங்க்கு கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹெச் ஈக்குவலண்ட்டும் இதே தான். ஸோ எம் ஈக்குவலண்ட் முடிஞ்சிச்சா? அடுத்ததான் என்னோட ஹெச் ஈக்குவலண்ட். ஸோ 1/h ஈக்குவலண்ட் தான் எழுதணும். ஸோ இதையே நீங்கள் எப்படி எழுதலாம்னா when 2 மிஷினாக இருந்துச்சு இல்லை, இந்த இடத்துல 2 மிஷின் தானே, அப்போ therefore m equivalent is equivalent to m1 m2 divided by m1 plus m2 அப்படின்னு எழுதலாம். இது 2 மிஷினாக இருக்கிறப்போ. when மல்டி மிஷினாக இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, மல்டி மிஷின்ஸாக இருந்தால் அதுதான். ஸோ அப்போது ஹெச் ஈக்குவலண்ட், ஸோ h1 h2 divided by h1 plus h2. ஸோ அதே மாதிரி ஹெச் நெட்வொர்க் இருந்துச்சுன்னா n மிஷின்ஸ் இருந்துச்சுன்னா 1 divided by h equivalent to 1/h1 plus 1/h2 so on plus 1/hn. ஓகேங்களா? ஸோ 1/h equivalent to 1/h1 plus 1/h2 plus so on 1/hn. ஸோ புரியுது இல்லைப்பா? கிளியரா? அவ்வளவுதான். ஸோ இப்போ இதில் நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரிய வந்துடும். ஸோ எப்பவுமே வேரியஸ் ரெண்டு மிஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு மிஷின் இருந்தாலும் நம்ம அந்த மிஷினில் சேமான ஸ்விங்கை கொண்டு வரணும்னா இந்த பவர் ரேட்டிங்கை மட்டும் சேமாக இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஜஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? when the synchronous machine all of same size the swing of the machine is possible. The swing of the machine is possible. Hence, all generators in the same plant should be the same size. சார் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமான்னா இருந்துக்கலாம், ஆனால் சேமாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்விங்குன்றது சேமாக இருக்கும். அதனால பொதுவாக நம்ம வந்து சேம் சைஸை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் இருக்கிற என்னோட எல்லா ஜெனரேட்டர்ஸையும் நம்ம வந்து சேமான சைஸ் அண்ட் சேமான ரேட்டிங்க்கு ப்ரிஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என் மிஷினே ப்ராப்பராக ஒரு ஸ்விங்கெலாம் இருக்கும், கரெக்டாக ப்ராப்பராக அதோட ஸ்விங் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் போச்சுன்னா ஆசிலேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம எப்போவுமே எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்னா இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் த மிஷின் இன் த சேம் ஸ்விங் ஈக்குவேஷன். ஓகேங்களா? சேம் இதில் தான் ஆசிலேட் ஆகணும் அப்படின்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இதில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்.
clear தானப்பா? visible இருக்கா? yes, okay. இப்போ இதில் ஒரு 2-3 ப்ராப்ளம் சேமாக ஸ்விங் ஆகிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்விங் ஆகிற மாதிரி ஓகேயா. A generating station have two similar synchronous generator. Working in parallel, the inertia constant of each generator is 6 mJ. Inertia constant of each generator, ஒவ்வொரு ஜெனரேட்டரோட inertia constant is 6 megajoule per MVA. The equivalent inertia constant for the both the generator is the inertia constant for the both the generator is. இங்க நீங்க பாருங்க இந்த மாதிரி क्वेश्चन நான் வந்து அப்ரோச் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுமே சேம் சைஸான்னு பாருங்க. சேம் சைஸ் ஆர் சேம் ரேட்டிங். சேம் சைஸ்ன்றது சேம் பவர் ரேட்டிங்கை மீன் பண்ணுது. சேம் சைஸ்னா இட் இஸ் நத்திங் பட் சேம் பவர் ரேட்டிங். சேம் பவர் ரேட்டிங் சேம் இனர்ஷியா கான்ஸ்டன்ட் எல்லாமே இருக்கான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல எஸ் ரெண்டுமே சேம். அப்போ தேர்ஃபோர் என்னோட ஹெச் ஈக்குவலண்ட் வேணும்னா சேம் h1 plus h2. h1 h2 சேம் தானே. அப்போ 6 + 6. ஸோ இதோட ஆன்சர் வந்து 12 mJ per MVA தான். ஓகேங்களா. இந்த இடத்துல என்னோட ஸ்விங்கு ப்ராப்பராக இருக்க போகுது கிளியரா, ஏன்னா ரெண்டுமே சேம் தான். அடுத்ததா நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் போகலாம். ஸோ இல்லை இதுலேயே கூட எழுதிக்கலாம். So next question, a generating station having two generators, inertia constant of R. Its inertia constant. So அதோட inertia constant கொடுக்குறாங்க. 1 6 mJ per MVA, 6 megajoule per MVA. Another one is 9 mJ per MVA. 6 mJ per MVA, இன்னொன்று 9 mJ per MVA. The equivalent inertia constant is, the equivalent inertia constant கேட்குறாங்க. ஸோ இதோட ஈக்குவலண்ட் இனர்ஷியா கான்ஸ்டன்ட் வேணும்னா என்ன சார் பண்ணணும்? எஸ் நமக்கு தெரியும். H equivalent வேணும்னா that is h1 plus h2. Sorry, h1 into h2 divided by h1 plus h2. ஓகே, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதுசாக எந்த பேஸும் கொடுக்கல. புதுசாக ஒரு பேஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ கொஞ்சம் அப்ரோச் மாறுமே தவிர, ஸோ மீதி ரெண்டுமே ரிமைன் சேம் தான். ஓகேங்களா. அப்போ h1 h2 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 6 into 9 divided by 15 or 9. So என்னப்பா 6 9s are 54 divided by 15, that is 45. yeah, 36. ஆமாம் 9 5 45 54 தான். ஸோ 54 divided by 15 30 45. ஸோ 3 point something வரும். எஸ் 3.6. ஓகே, இதோட ஆன்சர் வந்து 3.6. ஸோ இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி என்னோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் இருக்கும். இப்போது அந்த மெஷினை நம்ம அப்கிரேட் பண்ணதுனால பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த கேஸில் இனர்ஷியா கான்ஸ்டன்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னும் கேட்பாங்க. ஓகேங்களா. The generating station has
the following. So gen 1 correct. Generator 1 வந்து 50 MVA level kV 3 phase. இதோட inertia constant வந்து 6 megajoule per MVA. Next என்னோட generating station 2 100 MVA level kV 3 phase. Inertia constant வந்து 3 megajoule. Inertia constant is 3 megajoule per MVA. So இப்போ என்ன பண்றாங்கன்னா in order to get swing the two machines, the two machines are replaced by, ஓகேங்களா, the two machines are replaced by 2000 அதாவது 200 MVA capacity. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜெனரேட்டரை திரும்ப ரீவவுண்ட் பண்ணி 200 MVA கெப்பாசிட்டிக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. In order to get swing, the two machines are replaced by 200 MVA capacity. The equivalent inertia constant of two machine என்ன? The equivalent inertia constant of two machines. சார் போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன டிஃபரெண்ட்? போன கொஸ்டினில் பாருங்க வேற வேற இனர்ஷியா கான்ஸ்டன்ட்ஸ் இருந்துச்சு. ஜஸ்ட் நான் மல்டிப்ளை பண்ணி அந்த பேரலல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதுக்கும் நான் இந்த பேரலல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுமானா 6 3s are 18 divided by 9 போட்டால் 2 mj per MVA அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா திஸ் இஸ் ராங். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு மட்டும்தான் வேலிடுனா இட் இஸ் வேலிட் ஃபார் த அபவ் பேஸ் வேல்யூஸ். இந்த பேஸ் வேல்யூக்கு தான் அது வேலிடு. ஆனால் இந்த கொஷினில் தெளிவாக ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஸ்விங் எப்போ வரணும் அப்படின்னா ரெண்டு மெஷினோட கெப்பாசிட்டியும் 200 நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்விங்கை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ ரெண்டு மெஷினோட கெப்பாசிட்டியை நீங்கள் 200 மாற்றினதுக்கப்புறம் ஸ்விங்கை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஸோ ஜெனரேட்டர் 1 பாருங்க, ஜெனரேட்டர் 1 என்னவா இருக்கான்? 50 MVAக்கு தான் H is what? 6 megajoule per MVA. ஸோ இப்போ இதோட கெப்பாசிட்டி 200க்கு என்னவாகும்? அப்போ 200 MVA ஆச்சுன்னா ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 200 வேல்யூ ஆச்சுன்னா ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஹெச்சையும் பவர் இது எஸ், ரைட்? திஸ் இஸ் எஸ். ஹெச்சுக்கும் எஸ்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? ஹெச்சுக்கும் எஸ்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்களா, ஹெச்சும் எஸ்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸ். ஓகே, அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன தெரியும்? ஹெச்சும் எஸ்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டாக? ஹெச் எஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ எப்படி எழுதுவோம் நம்ம? ஹெச் ஓல்டு ஹெச் நியூ அப்படின்னு சொல்லி போட்டோன்னா தட் இஸ் எஸ் நியூ கீழே வரும். ஸோ இங்கே ஹெச் ஓல்டு அப்படின்னு சொல்லி போட்டோன்னா எஸ் ஓல்டு மேலே வரும். தட்ஸ் இட். கிளியரா? அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட எஸ் நியூ இது எஸ் ஓல்டு, இது ஹெச் ஓல்டு. ஸோ என்னோட எஸ் நியூ தெரியும். எஸ் நியூன்றது என்னப்பா? தட் இஸ் ஃபார் 200க்கு கேட்குறாங்க. கொஷினில் எஸ் நியூன்றது 200. கிளியரா? திஸ் இஸ் எஸ் நியூ ஜெனரேட்டர் 1க்கு. ஸோ அப்போது எது வேணும்? ஹெச் நியூ வேணும். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹெச் நியூ வேணும்னா எப்படி எழுதலாம்? ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஓல்டு இன்ட்டு எஸ் ஓல்டு பை எஸ் நியூ. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹெச் ஓல்டு என்ன? 6 இன்ட்டு எஸ் ஓல்டு என்ன? 50. ஹெச் நியூ எஸ் நியூ என்ன? எஸ் நியூ வந்து 200 அடிச்சிங்கன்னா தட் இஸ் 4.
அப்போ 6/4 என்னப்பா 3/2 1.5. கிளியரா? இப்போ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பேராமீட்டருக்கு நான் டெரைவ் பண்ணிட்டேன். கிளியரா? திஸ் இஸ் வாட் h1 நியூ அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. ஸோ என்னோட ஜெனரேட்டர் 1ஓட நியூ. அதே மாதிரி நீங்கள் ஜென் 2க்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஜென் 2க்கு கால்குலேட் பண்ணுறப்ப என்ன வரும் சார்? அதே ஃபார்முலா தானே, h நியூ இஸ் ஈக்குவலன் டு என்னப்பா h old. இங்கே என்ன h old இந்த பேராமீட்டர்ஸில் என்ன? h old இஸ் வாட் 3. கரெக்டா? 3 இன்டூ ஸோ பவர் நியூ ஓல்டு என்ன 100, பவர் நியூ என்ன 200. ஜஸ்ட் அடிச்சிங்கன்னா தட் பிகம்ஸ் ஆல்சோ 1/2 1.5. கரெக்டா? ஸோ இவனும் 1.5 இவனும் 1.5. அப்போ தேர்ஃபோர் இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு ஜெனரேட்டரையும் வித் ரெஸ்பெக்ட் டுவாக நான் வந்து அந்த கிவன் கேவிஏக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ ஃபைனலாக என்னோட ஹெச் ஈக்குவலன்ட் கேட்குறாங்க, ரைட்? ஹெச் ஈக்குவலன்ட் இஸ் வாட் h1 நியூ ப்ளஸ் h2 நியூ. சார் நான் ஏன் இங்கே ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு பவர் ரேட்டிங்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போது அதுக்கு முன்னாடி இருந்தப்போ அது வேற வேற பவர் ரேட்டிங், வேற வேற ரேட்டிங், ஸ்விங் ரெண்டும் சேமாக ஸ்விங் ஆகாமல் இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் எப்பவுமே ரேட்டிங்கை தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சேம் ரேட்டிங்னா நான் அந்த தான் நோட் பாயிண்டாக கூட கொடுத்துருப்பேன் பாருங்க. சேம் ரேட்டிங்னா விச் இஸ் ஸ்விங் டுகெதர், நம்ம அதை தான் ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். when the machines are same size அப்போ என்னவாகும், ஸ்விங் டுகெதர் ஆகும். ஸோ சைஸுன்றதை நான் என்ன சொல்கிறேன்னா ரேட்டிங்கை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இங்கே பார்க்குறப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரே ரேட்டிங் என்ன 200க்கு கொண்டு வந்துட்டோமா, ஒரே ரேட்டிங் என்ன 200க்கு நம்ம கொண்டு வந்துட்டோமா. அப்போ ஒரே ரேட்டிங்காக இருந்துச்சுன்னா ஸ்விங் டுகெதர் தான். அப்போ h1 நியூவையும் h2 நியூவையும் ஆட் மட்டும் தான் பண்ணணும். 1.5 plus 1.5. அப்போ ஆன்சர் இஸ் 3 mJ/MVA. அவ்வளவுதான். ஓகே, அப்போ ஆன்சர் என்னப்பான்னா 3 MJ/MVA தான்ப்பா ஆன்சர். புரியுதா? நீங்கள் சைஸ் ஆஃப் த மெஷின்ஸ் அதாவது பார்க்கணும், சைஸ் ஆர் ரேட்டிங் ஆஃப் த மெஷின்ஸை பார்க்கணும். ஸோ ஒரே ரேட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பேரலல் ஃபார்முலா, ரேட்டிங் சேமாக இருந்துச்சுன்னா சீரியஸ் ஃபார்முலா. அடுத்ததா ஒரு ரேட்டிங்ல இருந்து இன்னொரு ரேட்டிங்க்கு கன்வெர்ட் பண்ற மாதிரி சொல்றாங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கனாலே சீரியஸ் ஃபார்முலா தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா சீரியஸ் ஃபார்முலாஸை தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ இன்னும் ஸ்விங் ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன்ஸை தான் நம்ம பார்க்கணும். ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியா அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு, அதை மட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியா, ஸோ கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம், அடுத்ததாக இந்த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். அப் டு திஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கப்பா, நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், இல்லைன்னா கமெண்ட்லையாச்சும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு பிங்க் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபார் மோர் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும்பா. ஸோ தேங்க்யூ. அண்டு நம்மளோட 4:30க்கு சிங்க்ரனஸ் மெஷின்ஸோட டிஸ்கஷன் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ 4:30க்கு நம்ம மெஷின்ஸோட டிஸ்கஷன் கிளாஸஸில் மீட் பண்ணுவோம்ப்பா. ஸோ தேங்க்யூ. ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? பார்ப்போம். தேங்க்யூ.